திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. தென்தில்லை மன்றேன் உள்ளாடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரம். திருச்சிற்றம்பலம். உலகெலாம் நன்குவதற்கு அறியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்வரதர் பொத்தாழ்தொட எடுக்குமாக்கதைந்த மிழ்ச்சையுடாய் நடக்கும் மென்மை நமக்கருள் செய்திட தடக்கைந்துடைத்தாள் செவின் முடிகடக்களிற்றினை கருத்துள் இருத்துவான். மதிவளரு செடைமுடி மன்றுளாரை முன்துதி செய்யும் நாயன்மார் தூய சுன்மலர் பொதி நலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல செம்மேனி அம்மான் சிவபரஞ்சுடர் ஏழ்தலம்புகள் காவிரியால் விளை சோழ மண்டலத்திலே தில்லை என்றும் சிற்றம்பலம் என்றும் பொதி என்றும் குகை என்றும் போற்றி புகழப் பெறுகிற சிதாகாச ஞானப் பெருவெளியே சிதம்பரம் என்று கொண்டாடப் பெறுகிற புண்ணிய திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கிற எல்லாம் உள்ள அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய தில்லைக்கூத்த பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு தருமமிகு சென்னை என்று போற்றி புகழப் பெறுகிற செந்திரு சென்னையிலே பள்ளிக்கரணை என்கிற பகுதி, அதனை அடுத்து விளங்குகிற ஒரு அற்புதமான சிற்சபாமணிக்கூடம் என்ற திருப்பெயரால் விளங்கி வருகிற நிருத்த சபையிலே எல்லாம் வல்ல சிற்சபாநாயகியுடனாய சிற்சபாநாதனாக பெற்றிருக்கிற பெருமானுடைய கருணையால் திங்கள்தோறும் 4வது ஞாயிறு ஆதிவாரம் என்று சொல்கிற இனிய நாளிலே பேசற்கரிய பெருமானுடைய பெரும்புகளை தெய்வ செக்கிழார் பெருமான் திருவாய்மலர்ந்தருடைய திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து தொடர் சொற்பொழிவு என்கிற முறையிலே நிகழ்த்தி வருகிற பெரும்பேறு பெற்ற ஞான பெருந்தகை பேரருளாளர் நம்முடைய சிற்சபாமணி கூட திருச்சபை நிறுவனர் பாராட்டுதலுக்குரிய நம்முடைய ஐயா திருஞானம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை சொல்லி அவருடைய திருவுளம் மகிழ இங்கே வருகை தந்து இதுகாரும் திருமுறைகளை உளமுருக பாடி பணிகிற நல்லன்பு பெரியவர் கிருஷ்ணனையா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இடையனுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து
ஞான தபோதனர்களாக ஞான தபோதனியர்களாக வருகை தந்து விட்டிருக்கிற சீரடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் தெரிவித்து, அதோடு மாணவ செல்வங்களாக வருகை தந்திருக்கிற இளம் பிராயத்தினராக இருக்கிற குழந்தைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, இன்றைய நாள் சிந்திக்க வேண்டிய நாயனார் நம்முடைய கண்ணப்பர். சென்ற முறை அவருடைய நாடு, நகரம், அவர் அவதரித்த சிறப்பு போன்ற செய்திகளை எல்லாம் சிந்தை செய்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாள் கண்ணப்பருடைய அற்புதமான வரலாற்றை சிந்திக்க இருக்கிறோம். நாயன்மார்கள் வரிசையிலே நம்முடைய செந்தமிழ் சுந்தரர் பெருமான் திருத்தொண்ட தொகையிலே கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் என்று தொகை நூலிலே குறிப்பிட, நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியிலே விரித்துரைக்க, பெரு விளக்கமாக ஏராளமான அற்புதமான பாடல்கள் வழியிலே ஆய்வும் தோய்வும் அருள் அனுபவமும் பெற்ற அருண்மொழி தேவராகிய நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் ஏனைய நாயன்மார்களுடைய சரிதங்களை எல்லாம் அழகு தமிழிலே பாடி பரவிய பாங்குகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, கண்ணப்பரை பற்றி சிந்திக்கிற அந்த சிந்தனை சேக்கிழார் பெருமானுடைய திருவுள்ளம் எப்படியெல்லாம் நெகிழ்ந்திருக்கிறது என்பது ஒரு அற்புதமான படைப்பு. 63 நாயன்மார்கள் வரிசையிலே முதல்ல தில்லைவாழந்தனர் என்கிற நிலையிலே தொகையடியாராக தில்லைவாழந்தனர்கள் இடம்பெறுகிறார்கள். தனியடியார்கள் வரிசையிலே முதல் இடம்பெறுபவர் திருநீலகண்டர். இது நம்ம அறிந்த செய்திதான். இந்த வரிசையிலே பார்க்கிற பொழுது காலத்தால் மிக தொன்மையான வரலாற்று சிறப்புக்கு உரியவர் என்று எடுத்துக்கொண்டால், நம்முடைய மூவர் முதலிகள் என்று போற்றப்பெறுகிற திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அடுத்து திருவாசகம் திருக்கோவையார் அருளி செய்த நம்முடைய மணிவாசக பெருமான் உள்ளிட்ட சமய குறவர்களுக்கெல்லாம் காலத்தால் மிக தொன்மையான அடியார்கள் என்று எடுத்துக்கொள்கிற பொழுது கண்ணப்பர் முன்னிலையிலே இருக்கிறார். நம்முடைய திருமூலதேவர் பெருமான் நாயன்மார்களுடைய வரிசையிலே அவர் திருவாக்கிலே இடம்பெற்றவர் சண்டிகேஸ்வர நாயனார். காலத்தால் மிக தொன்மை என்று எடுத்துக்கொண்டால் திருமூலர் பெருமான், நம்முடைய காரைக்கால் அம்மையார், இவர்களுடைய காலத்திற்கும் மிக தொன்மை வாய்ந்த காலமாக நம்முடைய இருபெரும் குறவராக விளங்குகிற நம்முடைய கண்ணப்பரும் சண்டீச பெருமானும் இடம்பெறுவார்கள். ஆகையினாலே சண்டீச பெருமான் இல்லாத சிவாலயங்கள் இல்லை. குறிப்பாக நம்முடைய தமிழகம், அதனை அடுத்து ஆந்திர மாநிலம், கர்நாடகம் போன்ற பகுதிகளிலே சண்டீச பெருமான் எழுந்தருளி இருக்கிற
காட்சியை பார்க்கிறோம். இப்பொழுது கடல் கடந்த நாடுகள் என்கிற பொழுது அடியேன் மகா கந்த சஷ்டி வைபவத்தை முன்னிட்டு ஒரு 6 நாட்கள் சிங்கப்பூரிலே உரையாற்றுகிற பேரு, அதனைத் தொடர்ந்து மலேசியாவிலே மீண்டும் ஒரு 6 நாட்கள் என்று உரையாற்ற சென்றிருந்த பொழுது அங்குள்ள சிவாலயங்களுக்கெல்லாம் செல்கிற வாய்ப்பு. அப்படி பார்க்கின்ற பொழுது மிக பெரிய அளவிலே மிக சிறப்பான முறையிலே சிங்கப்பூரிலே அமைந்திருக்கிற ஆலயங்களிலே அடியன் தங்கி உரையாற்றிய ஸ்ரீ ருத்ர காளியம்மன் என்கிற பிரதானமான தேவியினுடைய ஆலயத்திலே காளீஸ்வரர் என்ற சிவபெருமானுக்கு சன்னதி. காளீஸ்வரர் அந்த ஆலயத்தில் சண்டீச பெருமான் எழுந்துள்ளிருக்கிறார். அதே போல மலேசியாவிலே ஆதிபுரீஸ்வரர் என்று மிக பழமையான ஆதிகாலத்திலே நம்முடைய முன்னோர்கள் அங்கே வாசம் செய்த காலத்திலேயே அமைந்த பழமையான ஒரு சிவாலயம். அந்த சிவாலயத்திலே சண்டீச பெருமானுடைய சன்னதி இல்லாமல் இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் சென்ற பொழுது இவ்வளவு பெரிய ஆலயமாக இருக்கிறது, சிவபெருமானை முதன்மைப்படுத்தி ஈழநாட்டு இலங்கை வாழ் தமிழ் மக்கள் சிறப்பாக கொண்டாடுகிற ஒரு ஆலயம் அது. அவர்களிடத்திலே தெரிவித்தேன். மாமன்னன் ராஜராஜன் அவருடைய மைந்தர் கங்கை கொண்ட சோழேச்சரத்தில் எடுத்திருக்கிற அந்த ஆலயம் தஞ்சை பிரகதீச பெருமானுடைய ஆலயம். சுவாமிக்கு எவ்வளவு முதன்மை கொடுத்து ஆலயம் எடுத்தார்களோ அதற்கு இணையாக பக்கத்திலேயே அவர்களது காலத்தில் அவர்களே நிறுவிய சண்டீச பெருமானுடைய ஆலயம். நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம் தஞ்சாவூரில் கங்கை கொண்ட சோழபுரத்தில். அதுவே மேலே ஏறி போய் பார்க்கணும், அவ்வளோ உயரத்தில் இருப்பார் சண்டீச பெருமான். சொன்ன உடனே அவர்கள் மனதார அதை ஏற்று அழகாக சண்டீச பெருமானுக்கு ஆலயம் எடுத்திருக்கிறார்கள். இது சண்டீச பெருமான் சிவாலய வழிபாட்டிலே எந்த அளவு முதன்மை பெறுகிறார். அவர் பக்த பிரதிநிதி. அவருக்கு பேரு பக்த பிரதிநிதி. அவர் சரிதம் வர்றப்ப நான் இன்னும் விளக்கமாக பிறகு சொல்லுவேன். அது மாதிரி உருவது தண்டி என்று திருமூலர் காலத்தால் மிக தொன்மையான நாயன்மார்கள் வரிசையிலே சண்டீச பெருமானை சொல்லுகிறார். அதே போலதான் நம்முடைய கண்ணப்பர் காலத்தால் ரொம்ப தொன்மையானவர். அவர் இந்த காலம் என்று வரையறுத்து யாரும் அவருடைய காலத்தை வரையறுக்கவில்லை. அப்படிப்பட்ட பெருமை பொருந்திய நாயனார் பெருமானை நம்முடைய மணிவாசக பெருமான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின்கிற திருவாசக பாடலில் போற்றி இருக்கிறார் என்கிற செய்தி உலகறிந்த செய்தி. அவருடைய சரிதத்தை நாம் சென்ற கூட்டத்திலே சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ மீண்டும் சிந்திக்க இருக்கிறோம். அவர் நாடு பொத்தப்பி நாடு. அவருடைய தந்தையார் நாகன், தாய் தத்தை என்கிற தத்தாம்பாள். அவர் பிள்ளைப்பிராயத்தில் முருகப்பெருமானுடைய அருளாலே அவதரித்தவர். உரிய பருவம் வருகிறது. இந்த பருவம் வந்தவுடனே அவருக்கு வில் பிடிக்க வேண்டிய அந்த வைபவம் நடைபெற வேண்டும். அந்த இடம் வரைக்கும் வந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அதற்கு பின்னால் அந்த பகுதியில் இருந்து இப்போ நம்ம பார்க்கணும். பாடல்கள் ஏராளமாக இருக்கிறதுனால அதனுடைய சாரமாக இருக்கக்கூடிய சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்குகளை நம்ம தொடர்ந்து சிந்திப்பது மரபு. என்ன ஒரு சிறப்பு என்றால், முருகப்பெருமானை பற்றி பேச வேண்டிய இடங்கள் அப்படின்னா பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கில்
சிறுத்தொண்ட நாயனாருடைய சரிதத்தில் சீராள தேவர் அவர் மீண்டும் உயிர்ப்பித்து பெருமான் அனுகிரகத்தால் தாய் தந்தை அழைக்கின்ற பொழுது செய்யமணியே சீராளா என்று அழைக்கிற பொழுது குழந்தை ஓடி வருகிறான். அப்போ சுவாமி விடையின் மேலிருந்து காட்சி கொடுத்தார். அப்போ எப்போ வழக்கமாக அம்பாளோட வெள்விடை காட்சி தர்ற பெருமான் சரவணத்து தனையரோடும்னு முருகப்பெருமானோடு சோமாஸ்கந்த மூர்த்தியாக காட்சி கொடுத்தார்னு சேக்கிழார் பெருமான் சொல்றார். சரி, அங்க ஒரு இடம் தான். ஆனா கண்ணப்ப நாயனாருடைய புராணத்துல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை எப்படி எப்படியெல்லாம் கொண்டாட முடியுமோ நேரடிய சரிதம் பேச வாய்ப்பு இல்லை. ஆனா கண்ணப்பர் அவதரிக்க அவங்க தாய் தந்தை நோற்று வழிபட்ட மூர்த்தி யாருன்னா நம்முடைய திருமுருகப் பெருமான். அதை சொல்ல வந்த போதெல்லாம் முருகு அலர் அலங்கல் செவ்வேள் முன்றில் சென்று பரவுதல் செய்து நாளும் பராய்க்கடன் நெறியில் நின்றார். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு தம்பதிகள் 2 பேரும் திருமணம் செய்து கொண்டு இயல்பாகவே இல்லற வாழ்க்கையிலே பிள்ளைகளெல்லாம் பிறக்கிறது, ஆணாக பெண்ணாக. அதான் நம்ம உலகியல்ல நம்ம அப்படிதான் நினைப்போம். ஆனால் அப்படியும் பிள்ளைகள் பிறக்கிறது இயல்பான வாழ்க்கை வாழ்வதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில பிள்ளைகளுக்கு மட்டும் என்னன்னா, நான் தவம் இருந்து பெற்றேன், நான் கோயில் கோயிலாக சுற்றி பெற்றேன், இது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். இப்போ தான் மகா கந்தர் சஷ்டி, சஷ்டியில் விரதம் நோற்று இருந்தால் அகப்பையாகிய கருப்பையிலே மகப்பேறு வாய்க்கும். இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கிலே கூட கேட்கிறோம். அதுபோல ஒரு நல்ல பிள்ளை, அப்படி ஒரு குழந்தை வேண்டும் என்று சொன்னால் தாயும் தகப்பனும் அப்படி ஒரு தவம் செய்ய வேண்டும். பரவாயில்ல, நம்ம திருஞான ஐயா கூட அப்படித்தான் தவம் செஞ்சிருக்கார். 2 பிள்ளைகளையும் சைவ செந்நெறியிலே உரைப்போடு இருக்கிற பிள்ளைகளாக ஈண்டெடுத்திருக்கிறார். அதனால அந்த தம்பதிகள் திருவாளர் நம்ம திருஞானம் ஐயாவும் அவங்க துணைவியார் அம்மா பேரு உமாமகேஸ்வரி அம்மையார் உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியவர்கள். ஒரு கரவொலி எழுப்பி நம்ம அவங்கள நெஞ்சார வாழ்க்கை. அதனால அப்படி ஒரு தவம் இருக்க வேண்டும். அதனால இவங்க 2 பேரும் அவ்வளவு தவம். ஏன்னா ரொம்ப காலம் குழந்தையே இல்லை யாருக்கு, நாகனுக்கும் தத்தைக்கும். அப்புறம்தான் கண்ணப்பர் அவதரிக்கிறார். முருகலர் அலங்கல், அலங்கல்னா மாலைன்னு அர்த்தம். முருகு அலர் அலங்கல் செவ்வேள் முன்றில் சென்று அவருடைய கோயில் பரவுதல் செய்து நாளும் பராய்க்கடன் நெறியில் நின்றார். அடுத்த அப்படி ஒரு பாடல்ல போர் அணி நெடுவேளோர்க்கு முருகன்னாலே அவர் போர்க்கடவுள் சமர சோரபன் மார்பை தடிந்த வேல். அதனால என்னன்னா, போர் அணி நெடுவேளோர்க்கு புகழ் புரி குறவை. பெண்கள் எல்லாம் குறவை கூத்தாடுறது முருகப்பெருமானுக்கு உள்ள கூத்து. குன்ற குறவை சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும். ஆட்சியர் குறவை அது நாராயணமூர்த்திக்கு. அதனால குறவை ஆடி அந்த பெருவிழாவிடத்து பராய்க்கடன் செய்தார்கள். அப்ப எயிலுடை புறங்கள் செற்ற எந்தையார் சிவபெருமான சொல்றாரு. எயில்னா திரிபுரம். எயிலுடை புறங்கள் செற்ற எந்தையார் மைந்தரான மயிலுடை கொற்ற ஊர்தி. இது ஏன் இந்த வரிகள் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம கந்தபுராணம் சொல்றோம், முருகப்பெருமானுக்கு எத்தனையோ தோத்திரங்கள்லாம் பார்க்குறோம். ஆனால் சேக்கிழார் சுவாமி எப்படி முருகப்பெருமானே அவருடைய வாக்கில் பதிவு செய்கிறார் அப்படிங்கிற இடங்களெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த சொற்கள், அந்த சொல்லோட்டம். எயிலுடை புறங்கள் செற்ற எந்தையார் மைந்தரான மயிலுடை கொற்ற ஊர்தி வரையுறம் கிழித்த திண்மை அயிலுடை தடக்கை வென்றி அண்ணலார்
என்னமா இருக்கு பாருங்க முருகனுடைய புகழ் இல்லையா? அந்த ஓட்டம் சொற்கள் எப்படி போகுது பாருங்க. எயிலுடை புறங்கள் செற்ற எந்த யார் மைந்தரான மயிலுடை கொற்ற ஊர்தி வரை உரம் கழித்த திண்மை அயிலுடை தடக்கை வென்றி அண்ணலார் அருளினாலே அளவில் தவத்தினாலே பால்மதி உவரிகின்றால் என மக பயந்த போது. திருப்பார்கடல்ல பூர்ண சந்திரன் உதயமாகிற போது எப்படி இருக்குமோ அதுபோல உதயமானார் அப்படிங்கிறத இப்போவும் ஜாதகமெல்லாம் எழுதுகிற போதும் அதை வரி எழுதுவாங்க. சரி, இப்போ குழந்தை பிறந்தாச்சு. அந்த குழந்தைய தகப்பனார் பார்க்கணும். மருத்துவமனையிலையோ இல்லத்திலையோ ஒரு குழந்தை பிறந்தாச்சு. இப்போ இந்த குழந்தைய தகப்பனார்கிட்ட கொண்டு போய் காட்டணும். அதுக்கு ஒரு முறை இருக்கு. என்ன முறை அப்படின்னா, அரண்மனையா இருந்தா, ராஜாவா இருந்தா, அந்த பொன்னாலான தாம்பாளத்துல குழந்தைய கிடத்தி அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த தாம்பாள தட்டோட கொடுக்கணும். யாருக்கிட்ட? தகப்பனார்கிட்ட. தகப்பனார் அந்த குழந்தையை வாங்கி பார்த்து ஆசீர்வதித்து, அப்ப அவர் என்ன ஆடை அணிந்திருக்கிறாரோ, வேஷ்டியோ பட்டோ பீதாம்பரமோ என்ன ஆடையோ அவரவர்களுடைய வசதி வாய்ப்புக்கேற்ற ஆடை, இந்த ஆடையோட போய் நீராடி குழந்தைய பார்த்துட்டு நீராடி அந்த ஆடை அதோட மறுபடியும் அணியக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் இல்லை பரிகாரம் பிராய்ச்சித்தோன்னா போய் துணியை எல்லாம் கொண்டு போய் குளத்துக்குள்ளே போட்டு குளத்தை நாரடிச்சு தீர்த்தங்களை எல்லாம் பாழ்படுத்தி கொண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு ஆகட்டும் திருப்பாம்புரம் ஆகட்டும் பெரிய சமுத்திரம் தனுஷ்கோடியில் அரிச்சல் முனை அவ்வளவு சீற்றமுள்ள பக்கத்தில் அமைதியாகவும் ஒரு கடல், இந்த பக்கம் சீற்றமாக கடல். அங்கே போய் முன்ன பார்த்தா அவ்வளவு தூய்மையாக இருக்கு, இப்போ போனால் அங்கே காலடி வைக்க முடியல. ஆனால் சாத்திரம் என்ன சொல்லுகிறது? எப்போ ஆடைய இது மாதிரி தவிர விட வேண்டும் அப்படின்னா அப்போதான். இப்போ நம்ம சொன்ன இடம்தான் இது மரபு. ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு எங்கேயாவது நம்ம வீட்டில் குழந்தைங்க பிறந்தா அந்த மாதிரி யாராவது செய்கிறாங்களா? இல்லை. அப்போ தானம், குழந்தை பிறந்தாச்சு, அப்போ ஒரு தானம் செய்யணும். ஏழை எளியவர்களுக்கு, கோயிலுக்கு, மற்றவங்களுக்கெல்லாம். இப்படி அந்த குழந்தை பிறந்த போது அளவுயில் தவத்தினாலே பால்மதி உவரையின்றால் என மக பயந்து உடனே அந்த குழந்தைய கொண்டு போய் நாகன் கிட்ட கொடுக்கணும். யார? நம்முடைய அப்பா. அவருக்கு பேர் கண்ணப்பர் கிடையாது. கருகருன்னு குழந்தை உருண்டு திரண்டு இருக்குது, தூக்க முடியல, அவ்வளவு புஷ்டியா இருக்கிறார். காளாஸ்திரியில திருக்காலத்தில் ஒரு விநாயகருக்கு பேரு புஷ்டி விநாயகர்னு பேர். நான் எப்பவுமே வெளிநாடு போறதா இருந்தேன்னா போய் அவர்கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு தான் போவேன். அது ஒரு பழக்கம். ஏன்னா அம்பாள் தனக்கு காவல் வைக்கிற போது தம் புள்ள நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருக்கணும், புஷ்டியா இருக்கணும் அப்படின்னு அம்பாள் அவ்வளோ சாப்பிட வச்சு பிள்ளைய காவல் வச்சுட்டு போனாலாம். ஞானப்பிரசவன அம்பாள், ஞான பூங்கோதை அப்படின்னு பேர். உண்மையாகவே அந்த பிள்ளையார் அப்படிதான் இருப்பார், சுயம்பு மாதிரி இருப்பார். இந்த நம்ம சிற்ப வேலைப்பாடெல்லாம் அதில் இருக்காது, கிரிவல பாதையில் இருப்பார். சரி, ஆகையினாலே கருவறை காளமேகம் ஏந்தியது என்ன? அதாவது நல்ல வானளாவி இருக்கிற உயர்ந்த மலை, அது அந்த மலை மேலே கருகருன்னு ஒரு மேகம் போய் தங்கி இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதுபோல மலை மாதிரி இருக்காரு நாகன். கருமேகம் திரண்டு போய் நின்ன மாதிரி எப்படி இருக்காராம்? நம்ம திண்ணனா இருக்கார். திண்ணுன்னு இருந்ததுனால குழந்தை நல்லா அழுத்தம் திருத்தமா திண்ணுன்னு இருந்ததுனால, அவ்வளவு புஷ்டியா இருந்ததுனால உடனே திண்ணன்னு பேர் வச்சாங்க. குழந்தைக்கு பேரு திண்ணன். புண்ணிய பொருளாயுள்ள பொருவில் சீர் உருவினான். அப்பா இது சாதாரணமா கருகருன்னு கட்டாயம் என்னமோ உருட்டா இருக்குது மாதிரி இருக்குதே இப்படின்னு நம்ம உலகியல்ல பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைச்சிடாத.
புண்ணிய பொருளாயுள்ள, ஈடு இணை சொல்ல முடியாத புண்ணிய பொருளாயுள்ள பொருவில் சீர் உருவினான். யாரு? திண்ணன் அப்படின்னு சொல்லி உடனே குழந்தை வாயில நீர் ஊறுது, படிப்படியா வளர்ற போது. இப்ப என்னன்னாக்கா வாயில குழந்தைக்கு தானா அந்த நீர் ஊத்துனேன்னு சொல்லுவாங்க, ஜொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அந்த நீர் அந்த குழந்தை வாயில சுரக்கிறத பார்த்து சேக்கிழார் சாமி சொல்றாரு, புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீர். கங்கை இருக்கே, அந்த கங்கையோட புனிதமான இந்த புனிதமான திருவாயில அந்த நீர் அப்படி வழிய மழலை தீஞ்சொல் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல குழந்தைங்கெல்லாம், அது மாதிரி மழலை தீஞ்சொல் எல்லாம் சொல்லி அப்புறம் படிப்படியாக வளர்ந்து நிறைய குறும்பு பண்ண ஆரம்பிச்சிட்டார். துருன்னு இருக்கிற குழந்தை இல்லையா, சும்மா இருக்குமா, நிறைய சேட்டைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்புறம் அப்படியே படிப்படியாக வளர்ந்து சில முறை ஆண்டு செல்ல, 5 வயது 7 வயதுன்னு அதெல்லாம் கடந்து சில முறை ஆண்டு செல்ல சிலை பயில் பருவம் சேர்ந்தார். அவங்க மரபு என்ன? வில் பிடிக்கிறது. இந்த வில் பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு முக்கியமான சடங்கு. முக்கியமான சடங்கு. அதுக்கு வேடர்தம் கோம்மான் நாகன் இப்பவும் பாருங்க முருகப்பெருமான எங்கெங்கெல்லாம் சொல்லணும்னு துடிக்குது சேக்கிழார் திருவுள்ளம். என்ன சொல்றாரு? வேடர்தம் கோமான் நாகன் வென்றிவேள் அருளால் பெற்ற. முருகப்பெருமான வென்றி, வேள், வேள்னாக்கா மன்மதன் முருகன் 2 பேருக்கு தான் வேள்ங்கிற பட்டம். அதனால வென்றிவேள், வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமிட்ட தீரவேல் செவ்வேள் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்வம் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை இல்லையா? செவ்வேள் முருகவேள் அப்படிங்கிறார். முக்கணா போற்றி முதல்வா போற்றி முருகவேள் தன்னை பயந்தாய் போற்றிங்கிறார் அப்பரசாமி. அதனால என்ன அழகா சொல்றாரு பாருங்க, வென்றிவேள் அருளால் பெற்ற சேடரின் மிக்க செய்கை திண்ணன். அதாவது முனிபுங்கவர்கள் உயர்ந்த அருளாளர்கள் எல்லாம் இருக்காங்களே, அவர்களுடைய தவத்தை காட்டிலும் செயல்களை காட்டிலும் அந்த புண்ணிய பெருந்திருவினாராக இருக்கிற நம்முடைய திண்ணன் வில் பிடிக்கின்றான் அப்படின்னு அறிவிப்பு சொல்லி உடனே என்ன பண்ணாரு? பராய்க்கடன். நம்ம வீடுகளில் கூட கல்யாணம் அப்படின்னா மாப்பிள்ளை 7 ஊர் மிதிக்கிறதுக்குன்னு கரகம் தூக்கி சுற்றி வருவாங்க. அது சில குடும்பங்கள்ல இருக்கு. அப்புறம் குலதெய்வம் போய் வழிபடுறதுன்னு ஒரு மரபு இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த வில் பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய வழிபாடு என்னன்னா, அதுக்கு பேர் பராய்க்கடன். இந்த வேண்டுதல்களை எல்லாம் பூர்த்தி பண்ற மாதிரி அது ஒரு வழிபாடு, சிறப்பான வழிபாடு. இப்போ காப்பு கட்டணும். முதல்ல எதுக்கு காப்பு கட்டுறாங்கன்னா, வில்லுக்கு காப்பு கட்டுறாங்க. சிறையினை காப்பு சேர்த்தார். அந்த காப்பு கட்டின கயிறு என்ன தெரியுமா? கங்கணம்ங்கிறோம், காப்புங்கிறோம். நம்ம என்ன செய்வோம்? ஒரு மஞ்சள் கிழங்க வச்சு மஞ்சள் கொம்பை வச்சு நூலில் காப்பு கட்டுவோம். ஒரு திருமணம், ஒரு முக்கியமான சடங்குகள் அப்படிங்கிற போது காப்பு கட்டுவது நம்ம திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா கங்கணம்பாடி இல்லையா? கட்டிய மாசுண கச்சைபாடி கங்கணம்பாடின்னு வரும் இல்லையா? கங்கணீஸ்வரம்னே காஞ்சிபுரத்துல ஒரு சிவாலயம் இருக்கு. காமாட்சி பூஜை பண்றதுக்கு முன்ன கங்கணம் கட்டி கொண்டு போய் பூஜை பண்றா, காப்பு நான் தெரித்து பூஜை பண்றா. அதுக்குன்னு ஒரு சிவாலயம் இருக்கு காஞ்சிபுரத்துல. அதுபோல இந்த வில்லுக்கு இப்ப காப்பு கட்டுறாங்க. அந்த கயிறு என்ன தெரியுமா? புலியோட நரம்பு, புலியோட வீரம், புலியோட நரம்பு அப்படின்னு சொல்றாரு சாமி. இப்ப அந்த நேரத்துல காப்பு கட்டுற போது கெட்டி மேளம், உடனே முகூர்த்த மேளம். மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ காப்பு கட்டுற போது பார்த்தீங்கன்னா உடனே நாதசுரம் தவில் அபாரமா முழங்கும் இல்லையா? கெட்டி மேளம்பாங்க. அது மாதிரி இந்த வில்லுக்கு காப்பு கட்டுற போது, புலி நரம்புல காப்பு கட்டுற போது
எப்படின்னா என்னென்ன வாத்தியங்கள் எல்லாம் இசைக்கிறார்கள் பாருங்க. வாத்தியம்னு சொன்னோடனே திருநந்தி தேவர் வர்றாரு இல்லையா? அப்ப தொண்டக முரசும் அம்மாவும் வந்திருக்காங்க. பாத்தீங்களா? காப்பு கட்டுற போது எல்லாம் பெரியவங்க எல்லாம் வரணும் இல்லையா? அதனால இப்ப கண்ணப்ப நாயனார் வில் பிடிக்க போறாரு. அந்த வில்ல பிடிக்கிறதுக்கு முன்ன வில்லுக்கு முதல்ல காப்பு கட்டுறாங்க. அதனால இப்ப அந்த வில்லு புலி நரம்பால காப்பு தயாரிச்சாச்சு, கட்டுறாங்க. கட்டுற போது எத்தனை வாத்திய கருவிகள் முழங்குகின்றன? தொண்டக முரசும் கொம்பும் துடிகளும் துளைகொள் வேயும் எண் திசை நிறைந்து விம்ம. எப்படி 8 திசையும் அதிர்தான் இந்த காப்பு கட்டுற போது. அந்த முரசுக்கு பேரு தொண்டக முரசுன்னு பேரு. கொம்பு கொம்புகள் எல்லாம் திருக்கைலாய வாத்தியம். இங்க இப்ப நம்ம சப்ஜெக்ட் தான் இது, நம்ம வாத்தியங்கள் தான். இப்ப இங்க நம்ம அதையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுதான் முதல் பணியா இருந்து இப்ப இது 2வது வழிபாட்டு பணியா தொடங்குது. தொண்டக முரசும் கொம்பும், துடினா உடுக்கு, உடுக்கு, துடிகளும் துளைகொள் வேயும் புல்லாங்குழல், துளைகொள் வேயும் எண் திசை நிறைந்து விம்ம. துத்தம் கைக்கிளை விளரிதாரம் அப்படிங்கிற காரைக்கால் அம்மையார் பாசுரத்துல பாத்தீங்கன்னா தகுனிதம் துந்துபி தாளம் வீணை எல்லாமே சொல்லி அத்தனை விரைவினோடு ஆடுமெங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடுன்னு பாடுவாங்க இல்லையா? வாத்தியம். அந்த இசைக்கருவிகள் இல்லைன்னா பழமொழியே என்ன சொல்றான்? பாட்டு பாதி பக்கம் பாதின்னு பழமொழி. ஒரு கச்சேரி எடுபடணும்னா என்ன வேணும்? பாட்டு பாதி, பக்கம் பாதி. அப்ப பக்கவாத்தியம். அப்போ வாத்திய கருவிகளுக்கு அவ்வளவு 5 வகையான நிலையில் இருக்குது பஞ்ச கருவிகள். அது இசைத்துறையில் உள்ளது. அப்படி இந்த கருவிகள் எல்லாம் நிறைந்து விங்குதா, எண் திசை நிறைந்து விம்ம. அதோடு இல்லாம காப்பு கட்டின வில்லை எடுத்துக்கிட்டு அந்த குறிச்சி, அவர் அவதரித்த புண்ணிய பூமிக்கு குறிச்சி, உடுக்கூர், உடுப்பூர், அந்த நகரத்தையே அந்த அந்த பகுதியை வலமா வர்றாங்க மேளதாளத்தோட. எப்ப? வில்ல எடுத்துக்கிட்டு. அடுத்தபடியா இதோட அப்படி வர்ற போது துணங்கைன்னு ஒரு கூத்து ஆடுறாங்க. அந்த கூத்துக்கு பேர் என்ன? துணங்கைன்னு பேரு. சூரர மகளிர், எல்லா மகளிரும் ஆடல் பாடல்னு அப்படி ஒரு கொண்டாட்டமா அந்த வில்ல எடுத்து வர்றாங்க. உடனே அந்த இடத்துல எல்லாம் வந்து இப்ப யாருக்கு? திண்ணனார் கையில வில்ல கொடுக்கணும், அவருக்கும் காப்பு நான் அணிவிக்கணும். அடல் சிலை ஆண்மை முற்ற கற்றனர் என்னையாளும் காணவர்க்கு அரிய சிங்கம். உருகிறாரு நம்ம சேக்கிழார் பெருமான். தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. கதையை கதை போற வாக்குல சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஆனா அவரால் தாக்கு பிடிக்க முடியல. கண்ணப்பரை நினைச்சு நினைச்சு அப்படியே உருகி என்னங்கிறாரு, அடல் சிலை ஆண்மைனா, ஒரு ஆண்மகன் ஆண்மைனா எது ஆண்மை? அடிதடி பண்றதா, வெட்டுறது குத்துறதா ஆண்மை இல்ல. பிறன்மனை நோக்காதது பேராண்மைனாரு. இங்க ஆண்மைன்னு என்ன? கண்ணைவே தோண்டி கொடுக்க போறாரு. இந்த செயலை வேற யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த அதை மனசுல வச்சுக்கிட்டு இனிமேல் தான் அந்த கதையை சொல்ல போறாரு சேக்கிழார் சுவாமி. ஆனா இங்க அவரால் தாக்கு பிடிக்க முடியல. அடல் சிலை ஆண்மை முற்ற கற்றனர். யாரு? இந்த திண்ணனார். அவர் எப்படிப்பட்டவர்? என்னை ஆளும், என்னை ஆட்கொள்கிற காணவர்க்கு அரிய சிங்கம். காணவராகிய அந்த வேடர்கள் குலத்துல வந்த சிங்கம் அப்படிங்கிறார். அப்படி உருகிறார். உடனே குழந்தை பொறுப்புக்கு வந்தாச்சு, வில் பிடிச்சாச்சு. அப்பா ரொம்ப வயசாகி போச்சு. ஏன்னா இவர் ரொம்ப வயசாகி இந்த காலத்துல தான் இவர் அவதரித்திருக்கிறார். ரொம்ப நாள் குழந்தை இல்லையல்ல, அதனால அவருக்கு மூப்பு. யாருக்கு? நாகனுக்கும் தத்தைக்கும் மூப்பு, வயோதிகம் வருது. உடனே மக்களை எல்லாம் அழைக்கிறார். என் மகனை உங்களுக்கு நாதனாக எல்லீரும் கொள்மின். நல்ல கவனமா கேட்கணும் இந்த இடத்துல. அரசன்னு சொல்லல. காணவர் குலத்துக்கு, அவங்களுக்கு அந்த குலத்துக்கு யார் ராஜான்னா நாகன் அரசன்.
இப்ப யாரை சொல்லணும்? இவர் இளவரசன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லல. இவர் இளவரசராவா போக போறாரு? நாதன்கிறாரு. அவ்வளவு சுலபமா நாதன்கிற பட்டம் கிடைக்காது. அப்படி ஒரு நாதர்ங்கிற பட்டம் நம்ம திருமூலருக்கு கிடைக்குது. நந்தி அருளாலே நாதானாம் பெயர் பெற்றோம். அடுத்தபடியா பார்த்தோம்னா அவர் திருமூலநாதர். யாரு? நம்ம பெருமானுக்கு திருமூலநாதர்னு சிதம்பரத்துல சுவாமி பேரு. கருவறையில் இருக்கிற மூலட்டான மூர்த்திக்கு. திருமூலருக்கு திருமூலநாதருங்கிறோம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு அருணகிரிநாதருங்கிறோம். இப்படி அந்த நாதருங்கிற பட்டம் அவ்வளவு சுலபமா கிடைக்காது. இப்ப நம்ம கண்ணப்பரை சேக்கிழார் திருவுள்ளம் எப்படி நினைக்குதுன்னா நாதர் அப்படின்னு சொல்றத அவர் சொல்றாரு. அது யாரோட வாக்குல வச்சு சொல்றாரு? அவங்க தகப்பனார் நாகனுடைய வாக்குல வச்சு சொல்றாரு. உடனே மக்கள்லாம் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. உடனே வில் பிடிச்சாச்சுன்னா வேட்டைக்கு போகணும். அந்த முதல் வேட்டைக்கு பேரு கன்னி வேட்டை அப்படின்னு பேர். இப்பவும் கன்னிசாமின்னு மாலை போட்டு போறாங்க இல்லையா? அதனால கன்னி வேட்டை. சரி, முதல்ல வேட்டைக்கு போற போது பூரா கொடிய விலங்குகள் இருக்கும். காட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாது. போனா திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது. அந்த காலத்துல சபரிமலைக்கு போற போது எனக்கு தெரியும், நான் சிறு பிள்ளையா இருக்கையில நான் பார்த்துருக்கேன். ஒரு போனா திரும்பி வருவாங்களாங்கிற அளவுக்கு ஒரு அச்சமா இருந்த காலம் அப்போ. இப்ப என்னமோ தடுக்கி விட்டு விழுந்தா போறாங்க வர்றாங்க, இந்த மாதிரி கிடையாது. அவங்க வாக்கரிசி போட்டு போனா திரும்பி வர்றாரோ இல்லையோங்கிறதுக்காக வாயில அரிசி போட்டு அனுப்பிச்சி வைப்பாங்க. போயிட்டேன் என்ன பண்றது, கடைசியில அரிசி போட முடியலன்னு. அப்படி சபரிமலை யாத்திரை ஒரு காலத்துல இருந்தது. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அப்போ வீட்டுல விளக்கேத்தி வச்சிருப்பாங்க. அவர் வர்ற வரைக்கும் அந்த தீபத்தை அணையாம போனவர் பாதுகாப்பா வரணுங்கிற மாதிரி. இப்படி இருந்தது ஒரு காலத்துல. இப்போ இந்த வேட்டைக்கு போற போது என்னன்னாக்கா பல தேவதைகள் இருக்கும் வனத்துல. அதே மாதிரி அந்த தேவதைகள்ல நல்ல தேவதைகளும் இருக்கலாம், துர்தேவதைகளும் இருக்கலாம். ஒன்றும் இல்லை. நான் ஒரு சின்ன சம்பவம். நேற்று பைரவருக்கு விசேஷமான நாள். நான் நேராக திருவேற்காடு நம்ம தேவாரத்தலம் போயிட்டு பைரவர் சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு பைரவர் தரிசனம் பண்ணிட்டு வர்றேன். வந்து வீட்டில் சொல்கிறேன், அந்த மரங்கள்லாம் கிடக்குது, இந்த மரத்தை எல்லாம் போய் இந்த நேரத்துல எல்லாம் எடுக்காதீங்கம்மா, விளக்க வைக்கிற நேரம், தேவதைகள்லாம் போகும் வரும், நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி போட்டு மேலே போயிட்டு படியிலிருந்து கீழே இறங்கி வர்றேங்க. அதுக்குள்ளே என்னை மீறி பிள்ளைங்க அதையெல்லாம் எடுத்து வச்சிருச்சு. நான் போய் எடுக்கிற போது எப்பவுமே உஷாராக எச்சரிக்கையாக எடுப்பேன். உடனே காலில் விழுந்துச்சு அந்த பெரிய மரம், தேக்கு மரம். ஒரு நூல் இலையில இப்படி போனது, இங்க இப்படி நடுத்தடையில விழுந்துருதுன்னா இந்நேரம் நான் இங்க உங்க முன்னால் இருந்திருக்க முடியாது. அது அந்த கோயிலுக்கு போய் வந்த புண்ணியம். நமக்கு வர வேண்டிய தீவினை என்ன ஆகுதுன்னா, இந்த தொடையோட உரசி கட்டை விரல்ல விழுந்து காயமாச்சு. அப்ப ரத்தம் வந்துடுச்சு. அப்ப என்னன்னா, ஏன் பெரியவங்க வந்து மாலை மசங்க நேரம் போகாத, குழந்தை பெற்றவங்க, வீட்டுக்கு இதாக இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து வயசானவங்க என்ன சொல்லுவாங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுவும் பெண் குழந்தைங்கன்னு இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதை பிரத்யட்சமாக பார்க்குறோம். ஒரு அது மாதிரி என்னன்னா, காட்டில் வன தேவதைகள்லாம் இருக்கு. அதனால என்னன்னாக்கா காடு பலி ஊட்டல் அப்படின்னு ஒரு சடங்கு. இதை சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, காடு பலி மகிழ ஊட்டல். அப்ப அதை யார் அந்த பூஜை பண்ணணும்னா தேவராட்டி, வயசான ஆயா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் தேவராட்டின்னு பேரு. நரை மூதாட்டி, நல்ல தலையெல்லாம் நரைச்சு போய் நரை மூதாட்டி அவங்கள அழைச்சு கொற்ற வன தெய்வங்கள், அந்த காட்டில் இருக்கிற தேவதைகளுக்கெல்லாம் பலி ஊட்டுவது, அவங்களுக்கு படையல் போடுறது. இப்ப இந்த பழக்கமெல்லாம் வனபோஜனம்னு அதுக்கு பேரு. இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லை, நான் பார்த்துருக்கேன். கொடுத்துருங்க. வனபோஜனம்ங்கிறது என்னன்னா, காடு, அடர்ந்த காட்டுல
அல்லது வனங்களில் அங்கே உள்ள சுனை நீர் எடுத்து நல்லா அழகாக விதவிதமாக சமைச்சு பெரிய படையல் திருப்பாவாடம் போடுற மாதிரி போட்டு வனதேவதைகளுக்கு அதை நிவேதனமாக கொடுத்து அந்த வனதேவதைகளை கொண்டாடி அப்புறம் எல்லாரும் சாப்பிடுறது வனபோஜனம். அப்போ அதில் ஒரு பரிசு நான் பார்த்தேன். ஒரு முறை ஒரு இடத்துல வனபோஜனம் நடக்கிற போது இந்த வயிற்றுக்கு வாழை நார் கட்டிடுறது. அந்த நார் அறணும், அது வரைக்கும் சாப்பிடணும் திருப்தியா. சாப்பிட்றது எப்படி? அந்த நார் அருந்ததுன்னா 1 பவுன் மோதிரம், பட்டு வேஷ்டி, துணி, சன்மானம். அப்போ ஒரு மனுஷனை சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு வனபோஜனத்தில் இது நடந்து நான் பார்த்துருக்கேன். ஆச்சா, அது மாதிரி காடு பலி ஊட்டல், அது மாதிரி போய் வனத்தில் இருக்கிற அந்த தேவதைகளுக்கெல்லாம் அந்த தேவராட்டி அந்த அம்மாவை வச்சு நாகன் என்ன செய்கிறாரு, வேணுங்கிற செல்வத்தை கொடுத்து போய் அழகா பூஜையை பண்ணுங்க, என் மகன் வேட்டைக்கு போகிறான், கன்னி வேட்டைக்கு போகிறான். இப்போ நம்ம கண்ணப்பர் கண்ணை எடுத்து வச்சாருங்கிற கதை வரைக்கும் தான் நம்ம கேட்டிருப்போம், சொல்லிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் நம்ம சேக்கிழார் சாமி இப்படியெல்லாம் சொல்லியிருக்காருங்கிறத இப்போ நம்ம படிக்கிறதுனால தான், இப்போ இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனால தான் நம்ம கேட்க போகிறோம் இல்லையா? அப்போ உடனே கண்ணப்பர் நிற்கிறாராம். உடனே அப்பா கிட்ட காலில் விழுந்து வேட்டைக்கு போகிறதுக்கு முன்ன ஆசீர்வாதம் வாங்கணும். பிள்ளை நிற்கிறாராம். அது எப்படி இருக்குன்னு சொல்றாரு. மணிநீல மலையொன்று வந்தது என அப்படின்னாரு. மணி நவரத்தனத்துல நீலமணின்னு ஒண்ணு. நம்ம தேவார திருத்தலங்கள்லயே எல்லாரும் தேவார ஸ்தலம் நான் எல்லாமே பார்த்துட்டேன்னு சொல்லுவாங்க. நானும் தான் பார்த்துருக்கேன், 276 பார்த்துட்டேன். ஆனா நான் பார்த்துட்டேன்னு சொல்லலாமே ஒழிய கைலாயத்தை தூரமா இருந்து தான் பார்க்குறோம். எப்படி? வடக்கு முகம், கிழக்கு முகம், 4 திசையிலையும். அதே மாதிரி இந்திர நீல பர்வதம்னு ஒன்று இருக்கு. ஐயா போனீங்களான்னு ஒன்று தெரியல. நீங்க யாத்திரை போனப்ப இப்ப பத்ரிநாத் கேதார் எல்லாம் போனீங்கல்ல, தூரத்துல இருந்து. அது மாதிரி அந்த மலை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நீல பர்வதம்னா அப்படியே இருக்கும். இதை நீங்க முக்திநாத் போற போது, முக்திநாத் போயிருக்கீங்களா? ஜோம்னு ஒரு ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்ல சின்ன குட்டி விமான நிலையம், குட்டி விமானங்கள் தான் வரும். அது எல்லா நேரத்துலையும் வராது, மேகம் வந்துடுதுன்னா போவாது. அது அந்த குட்டி விமானத்தில் போனோம்னா உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் போகணும். நான் எப்படா பெரிய பெரிய விமானத்தில் வருஷம் பூரா எத்தனையோ முறை பயணம் பண்ணுறான், பயமே இருக்காது. அந்த குட்டி விமானத்தில் போய் குடலெல்லாம் நடுங்கும். காரணம் என்னன்னா, அது அப்படி அந்த பனிப்பாறைகளில் உரசுற மாதிரியே போவான், அது ஆடும், அது அவன் ரொம்ப இதாக இருக்கும். அது இருக்கட்டும். அங்கே அந்த மலை, அந்த இந்திர நீல பர்வதம் எப்படியோ அதே மாதிரி அந்த மலைக்கு பேர் நீலமலை, நீலாச்சல்னு பேர். அப்படி ஒரு கருநீல மலை நின்னா எப்படி இருக்குமோ அது போல கண்ணப்பர், அதாவது திண்ணனார் அப்படி தகப்பனார் தாயர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றாரு, இவங்க வாழ்த்துவதற்காக அப்படிங்கிற செய்தியை சொல்றாரு. உடனே அப்பா ஆசீர்வாதம் பண்ணி என்ன சொன்னாரு, நம்ம எல்லாம் நல்லா இருங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்துற மாதிரி. அவர் என்ன சொன்னாரு, மா வேட்டையாடி, நம்ம மரபு வேட்டையாடுறது, சாதாரண வேட்டை இல்லை. மா அப்படின்னா விலங்குன்னு ஒரு அர்த்தம், விலங்குகளை வேட்டையாடுறது. மான்னா பெரிய, இது வரைக்கும் மற்ற வேட்டைகளை எல்லாம் விட இது மிகப்பெரிய வேட்டை. அதனால மா வேட்டையாடி மரபு உரிமை தாங்குவாய். நம்ம வந்த மரபு, நம்மோட சொல்லுவோம், நம்ம வம்சம், நம்ம பாரம்பரியம், நம்ம குடும்ப மரியாதையை நீ காப்பாத்துப்பா சொல்றோமா இல்லையா? இதெல்லாம் இங்கே பாரம்பரியமாக வரக்கூடிய சம்பிரதாயங்கள்லாம் சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். மாவேட்டையாடி மரபு உரிமை தாங்குவாய். சரி, காலில் விழுந்த உடனே நம்ம என்ன செய்வோம், காசோ பணமோ வச்சு கொடுத்து குழந்தைங்களுக்கு இல்லை 2 அட்சதையாவது போடுவோம், இல்லை ஒரு விபூதியாவது பூசி விடுவோம்.
ஆசீர்வதிக்கிறதுனா. அத்தோட வெறும் வாயில சொல்றதோடு நிக்க மாட்டோம். முறைப்படி வெறும் வாயில சொல்றதோட நின்றக்கூடாது. உடனே பெரியவங்க என்ன செய்வாங்க, பாக்கெட்ல இருந்து ஏதாவது பணம் எடுத்து கொடுப்பாங்க, இல்லைன்னா விபூதியாவதும் கொடுப்பாங்க, இல்லைன்னா அட்சதை போடுவாங்க, இப்படி இல்லை மலர்கள் தூவுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு பரிசு பொருள் கொடுப்பாங்க. இதெல்லாம் மரபு. அதுபோல நம்ம நாகனார் என்ன பண்ணாராம், அந்த மரபு உரிமை, அந்த வேடர் குல தலைவரா இருக்கிறவருக்குன்னு ஒரு தோல் ஆடை இருக்குது. அந்த தோல் ஆடையும் சுரிகைனா கத்தி, அந்த கத்தியும் அதுதான் அதாவது எப்படி மணிமுடி மாதிரி, மன்னர்களுக்கு எப்படி மணிமுடியோ அது மாதிரி இதை எடுத்து கொடுக்குறாராம். உடைத்தோலும் சுரிகையும் கொடுத்து அதிகாரம் கொடுத்துட்டாரு. இப்ப யாருக்கு? திண்ணனாருக்கு கொடுத்தாச்சு. இது வரைக்கும் அங்க நடந்து முடிஞ்ச பின்னால அடுத்தது அவர் கிளம்புறாரு, எங்க வேட்டைக்கு கிளம்ப போறாரு. இப்போ வேட்டைக்கு போற போது பாருங்க, சிந்தை பரம் கொல நின்ற திண்ணனார். இப்ப வேட்டைக்கு கிளம்புற போது இந்த சுரிகையும் ஆடையும் கொடுத்தாருல்ல, அப்ப வாங்குற போது கொஞ்சம் நல்லா இந்த இடமும் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். ஆஹா பரவாயில்ல, நம்ம அப்பா நம்ம கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, அதனால இனிமேல் நம்ம தான் ராஜா, காட்டு ராஜா, எல்லாமே நம்ம தான் நினைக்கல. என்ன நினைச்சாராம், சிந்தை திண்ணனார் சிந்தை பரம்கொள பெருமான நின்ற திண்ணனார், அப்படி அந்த உணர்வோடு வாங்கினாராம். இந்த இடத்துல ஞானசம்பந்த சாமியுடைய வரலாற கொஞ்சம் ஒப்பு நோக்கணும். சின்ன குழந்தை ஞானசம்பந்த பெருமான், அவரை தூக்கி தோல்ல வச்சுக்கிறாரு. யாரு? அவங்க அப்பா. அத்தன் பியன்மேல் இருந்து இசைத்த தமிழ்ங்கிறாரு. எங்க அப்பா தோல்ல உட்காந்து நான் பாடினேங்கிறார். அவரே அகச்சான்று இல்லையா? அப்ப என்னன்னா, ஞானசம்பந்த பெருமான் நம்ம தகப்பனார் நம்மளை சமைக்கிறாருங்கிறத அந்த உணர்வு பொதுவா இயல்பா நம்ம நினைச்சா கூட, அந்த பெருமானுடைய திருவடி மறப்பிலாது இருந்த என்னை அப்படின்னு பாடுறாரு திருத்துருத்தி பாடல்ல. அப்பவும் சிவமே நினைந்திருந்துதான். அதே மாதிரி பல்லக்குல ஏறுற போது கூட பாத்தீங்கன்னா, சோதிமுத்தின் சிவிகை சூழ் வந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்று ஒளி போற்றி நின்று ஆதியார் அருள் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம்னு அங்கேயும் பார்த்தீங்கன்னா, இது சிவன் தந்தது. அந்த சிவத்தையே நினைந்து அவரு தம் திருமுடியிலையும் நெஞ்சத்திலையும் நிறைஞ்சிருக்கிற உணர்வோட தான் அந்த பல்லக்கில் ஏறினாரு அப்படின்னு எல்லாம் வரும். அந்த மாதிரி இவரு இதெல்லாம் தனக்கு இந்த பொறுப்புகளெல்லாம் கிடைச்ச உடனே அப்பவும் எப்படி இருந்தாரு, எந்த உணர்வுல இருந்தாருன்னா, பரம், எல்லாம் வல்ல பரம்பொருள் கொல நின்ற திண்ணனார். இப்ப உடனே வாங்கணும்னு இவர் நேரம் எங்க போறாரு? வேடரோடும் ஒரு பரிவாரம் எல்லாம் கூடிடுச்சு. அந்த வேடரோடும் மங்கள நீர் சுனை படிந்து, மங்கள நீர் சுனை படிந்து, சுனையில போய் நீர் ஆடுறாரு. அப்புறம் இப்ப வேட்டைக்குன்னு ஒரு கோலம் இருக்கு. அந்த அலங்காரம், வேட்டைக்கு போறதுக்கு முன்ன எப்படி ஆடை அணியணும், என்னென்ன மணிமாலைகள் போடணும், சிகை எப்படி வாரணும், அந்த சிகையில என்னென்ன அணிகலன்கள், நிறைய பாட்டு இருக்குது. நான் இப்ப இந்த ஒரு புராணத்தையோ ஒரு வருஷம் இல்லை, வாழ்நாளெல்லாம் சொல்றதுக்கு அவ்வளவு செய்தி இருக்குது. நான் அதை இவ்வளவும் எப்படிடா புத்தகத்தை வச்சுக்கிட்டு சொல்றதுன்னு தான் உங்களுக்காக கொஞ்சம் முதல்லயே கொஞ்சம் தயார் பண்ணி இப்படி நான் சொல்றதுக்கு காரணம். அப்ப அவ்வளவு அழகா அந்த ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து வேட்டைக்கு கிளம்புறாராம். அப்படி கிளம்புறதுக்கு முன்னதாக இதேதான் ஞானசம்பந்த சாமியோட கல்யாணத்துல ஞானசம்பந்தர் கல்யாணமே வேணாங்கிறாரு. அப்புறம் இல்லை, அப்புறம் வேற வழி இல்லைன்னு ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் திருநெல்லூர்ல பெருமணத்துல அவரை மாப்பிள்ளையா உட்கார வச்சு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்றாங்கன்னு சொல்லி, அப்புறம் அதை எல்லாத்த விட அவருக்கு திருநீர் பூசியதை பெருசா சொல்ற இடம் வரும், நீர். அதே தான் இங்க சொல்றாரு. இவருக்கு இத்தனை ஆடை ஆபரணங்கள் எல்லாமே அணிவிச்சாச்சு. யாருக்கு? திண்ணனாருக்கு. அப்ப கடவுள் பொறையாட்டி, யார்? அந்த தேவராட்டி, கடவுள் பொறையாட்டி, இதெல்லாம் அந்த குறிச்சியில் இருக்கக்கூடிய அகவை முதிர்ந்த தெய்வ வழிபாட்டுல உரைப்போடு இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட அந்த அம்மையார் குழந்தைக்கு வேட்டைக்கு போறதுக்கு முன்னே திஷ்டி பற்றக்கூடாது, கண்ணீர் படக்கூடாது, கண் எச்சில்னு பேர், அதுக்கு பேர்.
அப்படி சேடை சாத்தி அப்படிங்கிற இந்த சடங்குகளை எல்லாம் அந்த அம்மா வந்து செய்யறா. அவளுக்கு பேரு அணங்குடையாட்டி. அணங்குன்னா தெய்வ, அதாவது தெய்வம்னு ஒரு அர்த்தம் அணங்குங்கிறதுக்கு. அப்படிப்பட்ட தெய்வீகத்தன்மை பொருந்தியவங்க வந்து சேடை சாத்துறாங்க. இப்ப இவர் கிளம்புற போது வேடர்களோட பெரிய நாய் கூட்டமே, வேட்டை நாய். வேட்டைக்கு போற போது கூட என்ன கிளம்புது, எல்லாம் நாய்கள்லாம் கிளம்புது, வேட்டை நாய்கள்லாம். அதெல்லாம் சொல்றாரு. இப்போ அந்த நாய்களெல்லாம் புடைசூழ அதுக்கெல்லாம் வருது கூட. இப்போ நாணன் காடன் 2 பேர் இவரோட போறாங்க. 2 பேரும் முக்கியமானவங்க, தோழர்கள் மாதிரி. இப்போ என்ன பண்றா, அப்படி காட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு, வேட்டை ஆடுறாங்க. வேட்டை ஆடுற போது ஒரு பன்றி, காட்டு பன்றி, அந்த காட்டு பன்றியை அடிச்சாச்சு. போட்ட உடனே அதை பார்த்த உடனே நாணன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். இப்போதான் முதல்ல கன்னி வேட்டைக்கு வந்தா, அப்படி அவ்வளவு சீக்கிரம் இந்த பன்றி படியாது, ஒரே இதில் உடனே வந்து அதை வேட்டையாடிட்டாரு. அச்சோ அப்படின்னு ஆச்சரியப்படுறா. அப்படியா சின்ன வயசுல முதல்ல வந்த உடனே அதை அச்சோங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு. ஆடவன் கொன்றான். ஐயா, நல்ல ஆண்மகனப்பா, நீ சாதாரண ஆள் இல்லை. எப்படி, நீ நல்ல ஆண்மகன். அச்சோ, ஒரே போட்டு தள்ளிட்டான் என் மனுஷன் அப்படின்றாங்கல்ல. அது மாதிரி அந்த நாணன் வந்து வியந்து போற. அப்படியாம். உடனே அந்த ரொம்ப தூரம் நம்ம வேட்டையாடிட்டு வந்தோம். தின்னனாருக்கு பசி எடுக்கல, இவங்களுக்கெல்லாம் பசி எடுத்துட்டு, அப்போ இதை முதல்ல பக்குவப்படுத்தி சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம். அப்படிங்கிற போது குடிக்க தண்ணி வேண்டி இருந்தது. தண்ணியை எங்கே தேடுறது? வனத்தில் இருக்கும், சுனைகள்லாம் இருக்கும். ஆனால் இவங்க ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. உடுப்பூர் அப்படிங்கிற ஊரில் இருந்து இப்போ நம்ம சொல்கிற திருக்காலத்தி எல்லை பக்கத்துக்கு வந்துட்டாங்க வேட்டையாடிட்டே. இப்போ என்ன பண்ணுறா, அப்படி பொன்முகலி ஆற்றுக்கு எதிர்கரையில் எல்லாரும் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. ஆறு தெரியல, ஆனால் பூரா தேக்கு, ஒரு அடர்ந்த சோலை, அப்படி ஒரு பெருங்காடாக இருக்குது. அந்த நேரத்தில் தண்ணீர் வேணும்னு கேட்குற போது உடனே நாணன் சொல்கிறான், குன்றீனுக்கு அதோ ஒரு மலை, குன்று தெரியுதே, காலத்தி மலை, அதுதான். குன்றீனுக்கு அயலே ஓடும் குளிர்ந்த பொன்முகலி. அங்கே பக்கத்தில் குளிர்ந்த பொன்முகலின்னு சொல்லக்கூடிய, இப்போ ஸ்வர்ணமுகிம்பாங்க வடமொழியில், தமிழ் பேர் பொன்முகலி. அந்த குன்றீனுக்கு அயலே, நல்ல கவனமாக கேட்கணும். நதி, நிதி, பர்வதம்ங்கிற 3 சிறப்பு பெற்ற ஆலயம் காலத்தி. இப்போ இந்த நதி, இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், வாரம் ஒரு காலத்தில் காலத்திக்கு போயிட்டு இருந்தேன். இந்த கொரோனா பீரியடுக்கு முன்ன சனி ஞாயிறு போயிடுவேன். அவ்வளவு எத்தனை முறை போனேங்கிறது எண்ணி வச்சது இல்லை. அதனால அந்த நதியை பற்றி சொல்கிற போது இப்பெல்லாம் அது சாக்கடையாக போச்சு, மோசமாக போச்சு. அப்போ அந்த நதியை சொல்கிற போது தமிழ் தாத்தா சுவாமிநாதையர் ரொம்ப அழகாக அந்த நதியினுடைய பெருமையை சொல்லுவார். காலத்தி புராணம், எங்கள் மகள் ஒருத்தி எம்பிஎல் பட்டத்துக்காக காலத்தி புராணத்தை ஆய்வு செய்து பட்டம் வாங்கினா ஒரு பொண்ணு. அப்போ என்னன்னா, நிறைய காலத்தியை பற்றி படிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கெல்லாம் அது ஒரு வாய்ப்பாக இருந்தது அந்த நேரம். அப்போ என்னன்னா, அந்த குளிர்ந்த பொன்முகலி, அந்த நதி வருது இல்லையா, அங்கே போனோம்னா தண்ணீர் பருகலாம் அப்படின்னு சொல்லி, சரின்னு அதுக்குள்ளே என்ன பண்ண, அப்படி இந்த நாணனுக்கு பக்கத்தில் காடன் இருக்கானே, இந்த காடன்கிட்ட இந்த வராகம், இந்த பன்றியெல்லாம் பக்குவப்படுத்தி எல்லாம் நீ தீக்கடை கோல் வச்சு கடைஞ்சி நெருப்பு மூட்டி அதையெல்லாம் பாடம் பண்ணி பக்குவம் பண்ணி வை, நாங்கள் போயிட்டு வரோன்ட்டு இங்கே கிளம்புறாங்க. அப்படி கிளம்புற போது பார்த்தீங்கன்னா, இப்போ தான் செங்கண் ஏர் உடையார் வைகும் திருமலை சாரல் சோலைக்குள்ள போறாங்க. அந்த சேக்கிழார் சாமியோட வாக்கு எப்படி, செங்கண் ஏர் உடையார், ஏறுன்னா காளை, ரிஷபம். அந்த ரிஷபத்தோட கண் எப்படி இருக்கான், சிவந்த கண்களா இருக்குதான். ஏன்னா ஒரு சிற்ப சாஸ்திரத்துல கூட ஒரு காளை மாடுன்னா, ஏன் நம்ம பிள்ளையாருக்கு கூட சொல்ற போது அந்த கண்கள் எப்படி இருக்கணுமா,
அந்த உக்கிரமான ஒரு கோரம், அதாவது எப்படின்னா அந்த குறிப்பு, அதனுடைய கண்கள் வந்து இப்ப இடபம்னா எப்படி இருக்கும்? காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க, அற்புத திருவந்தாதியில பாத்தீங்கன்னா, இந்த இடபத்தினுடைய வலிமை சிறப்பு சொல்லி முடியாது, அவ்வளோ அழகா இருக்கு. அப்போ அது போல அந்த கண்கள் எல்லாம் வந்து சிவந்து இருக்குதான். அதை சொல்றாரு, செங்கண் ஏறு உடையார் வைகும். யாரு? நம்ம சிவபெருமான். ஏறு, இந்த ரிஷபத்திற்கு உரியவர் யாரு? சிவபெருமான் தான். அதனால அவர் வைகும் அப்படின்னா நிரந்தரமா எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமலை. காலத்திக்கு என்ன சொல்றாரு? திருமலை. அந்த மலையினுடைய சாரல்ல இருக்கிற சோலைக்குள்ள நுழையிறாங்க. போனாங்களா, உடனே நாணன் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? இந்த மலை என்ன மலை தெரியுமா? சேணுயர் திருக்காலத்தி மலை. சேணுயர், பார்க்கறதுக்கு குன்று மாதிரி இருக்குதே ஒழிய இது குன்றுன்னு நினைச்சிட கூடாது. இது அளப்பரியது, கைலாயத்திலிருந்து வந்து விழுந்த சிகரம் இல்லையா? அதனால தட்சிண கைலாசம்னே பேரு, தென்கையிலைன்னு பேரு. சேணுயர் திருக்காலத்தி மலைமிசை இங்க எழுந்து செவ்விய கோணமில் குடுமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம். எப்படி? அந்த மலை மேல கோணமில் குடுமித்தேவர், காலத்தியப்பரோட பேர் என்ன? குடுமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம். அப்ப ஏற்கனவே பல முறை நாணன் இந்த பகுதியில வந்து வேட்டையாடி இருக்கிறா. அப்படி அவங்க தந்தையார் காலத்திலிருந்து பரம்பரையா வேட்டைக்கு வர்ற போதெல்லாம் பார்த்திருக்கா அப்படி அப்படிங்கிறது இதுல தெரியுது. உடனே என்றான் நாணன். அதோட இது ஆறிடுச்சு தொண்டை கட்டிடு. அதனால என்ன ஆயிப்போச்சு, யாருன்னு குடிக்க முடியாது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, உடனே கோணமில் குடுமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றான் நாணன். அப்புறம் அப்பா நல்ல காட்சியே காணும். எப்படி? மேல போனா நல்ல காட்சியே காணுங்கிறது நம்ம சேக்கிழார் பெருமான் தர்ற வாக்கு. இப்ப இது வரைக்கும் ஒரு பல பாடல்கள்ல இருந்து எடுத்து குறிப்பு, அதாவது சுருக்கமான குறிப்பு உங்களுக்கு பகிர்ந்து கொள்றதுக்காக. இப்ப என்னாச்சு, உடனே திருமுகலி கரைக்கு போறாங்க. உரை செய்து விரைந்து செல்ல அவர்களும் உடனே போந்து கரைவளர் களையின் முத்தும் காரையில் குரடும் சந்தும் வரைதரு மணியும் பொன்னும் வைரமும் புலினம் தோறும் திரைகள் முன் திரண்டி வைத்த திருமுகலியினை சார்ந்தார். இந்த பாட்டு சந்தமாரகிலோடு அப்படிங்கிற தேவாரத்தை ஞாபகப்படுத்துது. இந்த ஆத்துல என்னென்னலாம் வருது, என்னென்னலாம் மிதந்து வருது? சந்தனம், அகில், தேவதாரி, இது மாதிரி இருக்கிறதெல்லாம் புனிதமான நதிகள்ல பொன் மணி எல்லாமே வரும். இதை அழகா சொல்லுவார் நம்ம ஞானசம்பந்த சாமி சொல்ற போது, திருமுதுகுன்றம் அப்படின்னா விருத்தாஜலம், அங்க வர்ற ஆத்துக்கு பேரு மணிமுத்தா நதின்னு பேரு. அந்த ஆறு கோயில் வாசல்ல ஓடுது. எப்படி? சன்னதிக்கு நேர் எதிரில். அது எப்படி இருக்குதுன்னா சுவாமி திருவடியில விழுந்து நமஸ்காரம் பண்ற மாதிரி இருக்குது. எப்படி? அவங்க பார்வை பாருங்க எப்படின்னு, ஞானசம்பந்த பெருமானோட பார்வை. சும்மா போய் பெரியவங்க காலில் விடக்கூடாது. குழந்தைகளை பார்க்க போனா, வயசானவங்களை பார்க்க போனா, ஞானிகளை மகான்களை தரிசிக்க போனா, கோயிலுக்கு போனா கையில ஏதாவது எடுத்துக்கிட்டு போகணும், அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப அது மாதிரி முதுகுன்றத்தில் இருக்கிற பெருமான பழமலைநாதரை வணங்க வந்த இந்த ஆறு மணிமுத்தா நதி என்ன வருதான், அழகா சொல்றாரு. குங்குமப்பூ அழகா சொல்றாரு. மத்தாவரை நிறுவி கடல் கடைந்த விடமுண்ட தொத்தார் மணி மணினின் முடி சுடர் வண்ணனது இடமா. கொத்தார் மலர், கொத்து கொத்தா பூக்கள் எல்லாம் மிதந்து வருது, சுவாமி திருவடியில் அர்ச்சிக்கிறது. கொத்தார் மலர் குளிர் சந்தனம் அகில் எல்லாம் கொண்டு முத்தாறு வந்து அடிவீழ்தரு முதுகுன்று அடைவோம் என்று பண்ணார். விழுந்து ஒரு நதி நமஸ்காரம் பண்றது. கண்ணில் பெரியவங்களோட பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. அதுபோல பொன்முகலியிலையும் இப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாம் வைரம், பொழினம், பொன், நவமணி எல்லாம் மிதந்து வர வந்து கரையில ஒதுங்குது. ஆங்கு அதன் கரையின் பாங்கோர் அணிநிழல் கேடல் கிட்டு. இப்ப அங்க என்னாச்சு, இப்ப அவன் காடன் வந்து மரக்கடை தீக்கோல் பண்ணி அங்க நெருப்பு காய்ச்சி அந்த வராகத்தை சமைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப குளிர் வரு நதி ஊடகி குலவரை சாரல் சேர்ந்தார். யாரு? நாணனும்
திண்ணனாரும் போயிட்டாங்க. கதிரவன் உச்சி நன்ன, நல்ல உச்சி நேரம், உச்சி நேரம் 12 மணிக்கு மேல, கடவுள்மால் வரையின் உச்சி அதிர்தரும் ஓசை ஐந்தும் ஆர்கலி முழக்கம் காட்ட, இது என்கொல் நானா என்றார்க்கு இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மதுமலர் ஈக்கள் மொய்த்து மருங்களும் ஒலிகொள் என்றான். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். எப்படின்னா, நம்ம இசைக்கருவிகளை கொண்டு இசைப்பது, இது கருவிகளால எழுப்பக்கூடிய நாதம். ஆனா அண்ட வெளியில இருக்கிற தேவர்கள் என்ன செய்வார்களாம், கந்தர்வர்கள், அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனா ஆலயங்கள்ல நீங்க கூட பார்க்கலாம், யாருமே இருக்க மாட்டாங்க, அங்க எல்லா வாத்திய இசையும் கேட்கும் அப்படின்னு. அதுபோல இங்க என்னன்னா, அந்த உச்சி நேரத்துல ஓசை ஐந்தும், அதிர்தரும் ஓசை ஐந்தும், அந்த பஞ்சவாத்தியம்தான், அதுதான் 5. ஓசை ஐந்தும் ஆர்கலி முழக்கம் காட்ட, இப்படி ஆரையுமே காண ஆளே இல்லை, இப்படி ஒரு அருமையான அந்த நாத ஓசை கேட்கிறதே. நானா இது என்ன அப்படின்னு கேட்டா, அப்படி நாணன் என்னதான் இருந்தாலும் ஞானியா இல்லை. என்னன்னா, இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து, எப்படி இங்க நிறைய தேனடை இருக்கு, விதவிதமான தேனீக்கள் இருக்கு, வண்டுகள் இருக்குது, பல வகையான அந்த பூச்சி புழு அதுகள்லாம் என்னன்னா அது ஓசை எழுப்பும், அந்த மாதிரி ஓசை இதுன்னா அப்படி. ஆனா உண்மையா அந்த ஓசையா இல்லை. அப்ப உடனே முன்பூசை தவத்தின் ஈட்டம், முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண்பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்கு உருகி உள்ளத்து எழுபெரு வெட்கையோடும் நாணனும் அன்பு முன்பு நளிர்வரை ஏறத்தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகும் சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர் நீள் நிலை மலையை ஏறி நேர்படச் செல்லும் போதில். இந்த பாட்டெல்லாம் அறிஞர்களுடைய வாக்குல பல அருளாளர்கள் இந்த பாடலை அப்படி சிறமேற்கொண்டு போற்றி துதிக்கிற பாட்டு இந்த 2 பாட்டு. இதெல்லாம் எப்படின்னா, கண்ணப்பர் இப்ப திண்ணனாரா இருக்காரு, இதற்கு முந்தைய பிறப்புல என்னவா இருந்தாரு, அப்ப எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த முடிவில்லாத இன்பமான பெருமான் அருள் வெள்ளத்திலே திளைக்க இவருடைய தவம் தான் எத்தகையது. அதனால 2வது இப்ப இவருடைய அன்பு இனிமேல் தான் வெளிப்பட போகுது. எப்படி வெளிப்பட போகுதுங்கிறது இனிமேல் தான் தெரியும். அளவில்லாத ஆர்வம் அவருக்கு அந்த மலையை பார்த்த உடனே உருகுகிறார். அப்ப மண்பெரும் காதல் கூற, அளவு கடந்த அளவுபடாதோரு அன்போடு ஐயாரடைகின்ற போதுங்கிற மாதிரி அந்த மண்பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி, சுவாமி மேல இருக்கிறவர் வள்ளலாருங்கிறாரு. என்பு நெக்கு உருகி, திருவாசகம் வந்துட்டா, என்பு நெக்கு உருகி உள்ளத்து எழுபெரு வெட்கையோடும் பதர்றாரு, கதர்றாரு, மெய்ப்பாடுகள் சொல்ல முடியல, விம்மி மேனி மயிர் பொடிப்ப பண்டை வசம் போய் பரவசமாய் அப்படி நிக்கிறாராம். நாணனும் நாணம் முன்னால போற, அப்படி அதுக்கு முன்னே இவருடைய அன்பு முன்னால போகுதான். யாருக்கு? திண்ணனாருடைய அன்பு. நளிர் வரை ஏற தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம், அதாவது சோபானம்னா ஏணி. அழகா அப்பர் சுவாமி சொல்லுவார், அதாவது ஏணி படிநெறி இட்டு கொடுத்து இமையோர் முடிமேல் மாணிக்கம் முத்து வைரம் மன்னி மரகதம் போன்று ஆணிக்கனகமும் ஒக்கும்பார். அது மாதிரி சோபான கிரமம், அப்படி படிப்படியா மேல அந்த மலையில ஏறுறாங்க. பெருகும் சோபானம் என்னும் பேணு தத்துவங்கள், நம்ம மண் முதல் நாதம் ஈராக சைவ சித்தாந்தத்துல சொல்ற தத்துவங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பேணு தத்துவங்கள் என்னும் சைவ சித்தாந்தம் வந்துருது இந்த பாட்டுல. தத்துவம் அதனால என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவம், முடிந்த முடிவா இருக்கிறது பரசிவமா இருக்கிற அந்த பெருமான், அந்த சிவத்தை சார அணைபவர் போல ஐயர் நீள் நிலை மலையை ஏறி நேர்பட செல்லும் போதில் திங்கள் சேர் சடையார் தம்மை சென்று அவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல. இவர் இதுவரைக்கும் இருந்த பாம்பு சட்டை உரிக்கிற மாதிரி முன்பு இருந்த சார்பு இல்லை. இப்போ நான் யாரு, நாகன் தத்தையோட பிள்ளை,
தான் தான் தின்ன எல்லாம் என்னாச்சு, அந்த உணர்வெல்லாம் அப்படி தன்னை விட்டு விலகுது. நேதி, இதுக்கு பேர் நேதின்னு சொல்றது. ஆகையினால திங்கள் சேர் தடையார்தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கணர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்த, சுவாமியுடைய அருள் திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்பு, பவம்னா பிறப்பு, முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நேழல், பொங்கிய ஒளியின் நேழல் பொரு இல் அன்பு உருவமானார். இப்ப இவரோட வடிவம் எல்லாம் எப்படி ஆயிப்போச்சு, அன்பே வடிவம் ஆயிட்டார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இப்போ பொருளில் ஈடு இணை சொல்ல முடியாத அன்பு இவருக்கு, அப்படிப்பட்ட அன்பு உருவமானாராம். இப்போ ரொம்ப அழகா இந்த வரியை நான் அடிக்கடி காலத்தி போகிற போதெல்லாம் என்னுடைய மனசு தன்னை அறியாம சொல்லிக்கிட்டே இருக்கும். மாகமார் திருக்காலத்தி மலையெடு கொழுந்தாய் உள்ள ஏகநாயகரை கண்டார் அப்படிங்கிற வரிய நம்ம அறியாமையே நாங்க போனா இதே வரியை ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த ஒரு வரியே ஓடிக்கிட்டு இருக்கோம். மாகம் அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம். நம்ம இந்த மலையோட உயரம் இத்தனை மீட்டரு இத்தனை அடின்னு சொல்றது உலகியல் வழக்கா இருக்கலாம். ஆனா காலத்தி அப்படி இல்லை. இந்த பௌதீக ஆகாசம் அல்ல, இதை கடந்த ஞானாகாசத்தோட தொடர்புல இருக்கிற மலை இது. அதனால மாகமார் திருக்காலத்தி மலை எழு கொழுந்து, அந்த குடுமித்தேவர் மலை எழு கொழுந்தாயுள்ள ஏகநாயகரை கண்டார். சுவாமிக்கு பேரு ஏகநாயகருங்கிறாரு. உண்மையாவே ஏகநாயகருங்கிற பேர்ல இருக்கிற மூர்த்தி எங்க இருக்குன்னா திருவிடமுருகூர்ல இருக்குது. இருவினைமும் மரமறை இரவியோட விரவியற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம் அதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா அப்படின்னு அருணகிரியார் பாடுறாரு. இந்த சிங்கப்பூர்லயும் மலேசியாவிலையும் இந்த ஒவ்வொரு நாளும் திருப்புகழ் தான். அந்த திருப்புகழ் சிந்தனையிலேயே அந்த ஒரு 10-15 நாட்கள் சுவாமி வச்சிருந்தார். திருப்புகழ் வேற, நம்ம சைவ திருமுறைகள் வேற இல்லை. தேவாரத்தினுடைய சாரம் பிழிவை நீங்க திருப்புகள்ல அனுபவிக்கலாம். அவ்வளவு அற்புதமா அந்த ஏகநாயகருங்கிற பதத்தை சேக்கிழார் பயன்படுத்துறாரு. எழுந்த பேர் உவகை அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடி சென்றார். சுவாமியை பார்த்த உடனே வேக வேக வேகமா ஓடி போனாரு. போன வேகத்துல அவரை போய் கட்டி தழுவிட்டார் சுவாமிய. அந்த காலத்துல எல்லாம் கோயில்ல சிவமூர்த்திகளுக்கெல்லாம் கதவு கிடையாது. மரத்தடியில இருப்பாரு, குகையில இருப்பாரு, ஆத்தங்கரையில் இருப்பாரு. யாரு வேணாலும் போய் நீராட்டி பூச்சி ஊட்டி வழிபாடு செய்யற மாதிரி ஒரு காலம். அதனால யானை வணங்குச்சு, பூனை வணங்கி இருக்குது, நாய் வணங்கி இருக்குது, கழுத வணங்கி இருக்குது. எல்லா ஜீவராசி உரை சேரும் 84,100,000 யோனி பேதம்னு சொல்லக்கூடிய அத்தனை ஜீவராசியும் சுவாமியை வணங்கி இருக்கு இல்லையா? அதனால போனாரு, சுவாமியை கட்டி தழுவிட்டாராம். ஒரு தாய் பல நாள் பிரிஞ்சிருந்தா பிள்ளைய, வெளிநாடு போயிட்டான்னு வச்சுக்க, திரும்பி வந்தா அம்மா என்ன செய்வா? ஐயோ என் புள்ள வந்துட்டான்டா, போய் கட்டி பிடிச்சுவா இல்லையா? இப்ப அந்த உணர்வு தாய்க்கு இருக்கலாம், இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு வருமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம். ஆனா குடும்பத்துல நல்ல எங்க ஐயா பத்தி இருக்கிற பிள்ளைங்க மாதிரி இருக்கிற பிள்ளைங்க, இங்க வந்திருக்கிற பிள்ளைங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. அதனால என்னன்னா இன்னைக்கு தான் நம்ம பாக்குறோமே எப்படி இருக்கிறாங்க பிள்ளைங்கன்னு. நானும் வாத்தியாரா இருந்து எவ்வளவு லட்சக்கணக்கான பிள்ளைங்களை பார்த்துட்டு வந்துட்டேன். எத்தனை பள்ளிக்கூடம், எத்தனை காலேஜ், எத்தனை இடம். சரி இருக்கட்டும். ஆகையினால அப்படி போய் தழுவினார். அதோடு இல்லை, மோந்து நின்றார். அவர் வேடர் இல்லையா, மோப்ப முடிகிற சக்தி. அப்போ போய் சுவாமியை மோந்து மோந்து பார்க்குறாரு. நீங்க இன்னைக்கும் வடநாட்டுல பார்த்தீங்கன்னா சுவாமியை கட்டி தழுவி தலையில முட்டி, இன்னும் சொல்ல போனா சில நேரத்துல முத்தமே கொடுத்து எச்சிலாகுதுன்னு பார்க்காம கூட முத்தம் கொடுத்து சாமி கும்பிட்டுருவாங்க. அம்பாளே அது மாதிரி பண்ணா. என்ன பண்ணா, சுவாமியை பார்த்தோன்னே அளவு கடந்த அவ காஞ்சிபுரத்துல தழுவி வழிபட்டாங்கிறது தான் இருக்கு ஏகம்பத்துல இல்லையா? வெள்ளம் வர்ற போது கட்டி இருக தழுவுனா, அந்த தழுவுன போது பிருத்திவி மூர்த்தி ஆனதுனால தன்னுடைய மார்பு சூடு அதுல பதிஞ்சுது.
கையில் இருக்கிற வளைத்தழும்பு அதுல பதிஞ்சுது. இதையெல்லாம் சுந்தரர் பெருமான் ரொம்ப இந்த வரலாறுலாம் அவர் நினைத்து போற்றுவார். அப்படி இருக்கிற மாதிரி திருச்சத்தியமுற்றத்துக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா, அளவு கடந்த ஆசையில அம்பாள் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததுனாலதான் சத்தி முத்தம்னு பேர். கோவாய் முடிய அடுதிர குற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடி என்மேற் பொறுத்துவை போக விடின் மூடா முழுப்பழி மூடும் கண்டாய் முழங்கும் தடத்தை தேவா திருச்சத்திமுற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே. இல்லையா? அதனால அப்படி போனாராம், கட்டி தழுவினாரு, முத்தம் கொடுக்குறாரு, மோந்து நின்றார். நெடிது போது உயிர்த்து நின்று நிறைந்து எழு மயிர்கால் தோறும் வடிவெலாம் புலகம் பொங்க. எங்க வரு திருவாசகம் எங்கெங்க நிக்குது. மெய்தான் அரும்பி விதிர்த்து விரையார்களற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிந்து உன்னை போற்றி செய்ய போற்றி என்றும் கைதான் நெகிழவிடையன் உடையா என்னை கண்டுகொள்ளேன்னு பாடினாரு. கண்ணப்பருடைய மெய்ப்பாடு எப்படி இருக்கு, சேக்கிழார் எப்படி இதை அனுபவிச்சிருக்கிறாரு. உயிர்த்து நின்று நிறைந்து எழும் மயிர்கால் தோறும் வடிவெலாம் புலகம் பொங்க மலர்கண் நீர் அருவி பாய கண்ணில் நீர் வார கருவையம்பரனே கடவுளே என்று எடுத்து ஏத்த புண்ணியம் செய்தேன்னு குட்டி திருவாசகம் திருக்கருவை 18 அதனால மலர்கண்ணீர் அருவிபாய அடியனேற்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார், அச்சோ எனக்கு கிடைச்சிட்டாரு, நான் பெரிய புதையல் பெரிய கிடைச்சிருச்சு எனக்குன்னு ஆற தழுவி அச்சோன்னு கதறாராம். 2 இடத்துல முதல்ல ஒரு அச்சோ போடுறாரு, இங்க ஒரு அச்சோ போடுறாரு. தயவு செய்து மாணிக்கவா சுவாமியினுடைய திருவாசகத்தை மாணிக்கவாசகரை பத்தி சேக்கிழாருக்கு திருத்தொண்ட தொகையிலே சுந்தரர் பாடாததுனால விட்டாரே ஒழிய திருவாசகத்தை நல்லா அறிந்தவர் சேக்கிழார் பெருமான். இதெல்லாம் திருவாசகத்தோட எதிரொலி. திருவாசகம் பெரிய புராணத்திற்குள் திருவாசகம் இது ஆச்சா. அதனால அப்படி படியிலா பரிவு தானோர் படிவமாம் பரிசு தோன்ற வெம்மர குலத்து வந்த வேட்டுவ சாதியார் போல் கைமலை கரடி வெங்கை அரிதிரி கானம் தன்னில் உம்முடன் துணையாய் உள்ளார் ஒருவரும் இன்றி கேட்டேன் இம்மலை தனியே நேர் இங்கு இருப்பதே என்று நினைந்தார். ஐயோ உங்கூட யாருமே இல்லையாப்பா, உங்கூட யாரும் இல்லைன்னா இங்க கரடி நாய் புலி இது அது இது இந்த விலங்கு அந்த விலங்குன்னெல்லாம் இருக்குமே, நீ எப்படி இங்க நீ தனியா இருக்கிற. சுந்தரர் இதே மாதிரி தான் கோடி குலகர் கோயில்ல போய் காளியம்மை ஞாபகப்படுத்துறாரு. கடல் காற்று கடிது வந்து எற்றுதுங்கிறாரு. நீ தனியா இருக்கிறியே, எப்படி நீ தனியா இருக்க, யார் துணை, உங்கூட யார் இருக்கா துணையா அப்படின்னு அவரு சுந்தரர் இதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா குலகர் கோயில் கோடியான் கண்டாய் குலகன் கண்டாய் குளிர் ஆரூர் கோயிலாக் கொண்டான் கண்டாய் நாடிய நன்மைகளானான் கண்டாய் நன்மை ஓடிமை மற்ற அம்மை எல்லாம் வாடிய வாட்டம் தவிர்ப்பான் கண்டாயினார் அப்பர் சுவாமி. அதனால உடனே என்ன பண்றாரு, இப்படி நீ தனியா இருக்கியப்பா, கைச்சலை விழுந்ததோரார். கையில அது வரைக்கும் இருக்க பிடிச்சிருந்த வில்லு கை நழுவி கீழே விழுந்த இடம் தெரியல, ஓரார் எங்க விழுந்துன்னு தெரியல. காளையார் மேல இந்த பச்சிலையோடு பூவும் பறித்துட்டு நீரும் வார்த்து மச்சிது செய்தார் யாரோ என்றாலும் மருங்க நின்ற அச்சிலை நானந்தானும் நான் இது அறிந்தேன் என்பார். இந்த லிங்கத்து மேல தண்ணி விட்டுருக்கு, தீர்த்தம் பச்சிலைகள்லாம் போட்டிருக்கு, இதெல்லாம் செஞ்சிருக்கே, இதெல்லாம் யாரு செஞ்சது என்ன ஏதுன்னு கேட்கிறாரு திண்ணர். உடனே நானன் சொல்றான், என்ன சொல்ற அப்படி, நான் இது அறிந்தேன், எனக்கு இதை பத்தி தெரியும். வன்திரல் உந்தையோடு, உங்க அப்பா கூட, உந்தை அப்படின்னா உங்க அப்பான்னு அர்த்தம். இதெல்லாம் உந்தைங்கிற சொல்லாட்சி நம்மளுக்கு இலக்கிய சான்றுன்னு பார்த்தா எந்தை அப்படின்னா எம் தந்தைன்னு அர்த்தம், உந்தைனா தந்தைன்னு அர்த்தம். இதெல்லாம் இலக்கண பாடத்துல வந்து வரும். வன் திரள், உங்க அப்பா சாதாரணமான ஆளா, எவ்வளவு பெரிய வீரம் உடையவர். வன் திரள் உந்தையோடு மாவேட்டை ஆடி பண்டிகை குன்றிடை வந்தோமாக குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி ஒன்றிய இலைப்பூச்சூட்டி ஊட்டி முன்பு அரைந்து ஓர் பார்ப்பான் அன்று இது செய்தான். ஒரு ஐயரு வந்தா பார்ப்பான்கிறார், பார்ப்பான் அன்று இது செய்தான்.
இன்றும் அவன் செய்தது ஆகும். அவன் தினம் வருவான், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு போவான். இன்னைக்கும் வந்து இது மாதிரி பண்ணிட்டு இதை சொன்ன உடனே உள் நிறைந்து எழுந்ததேனும் ஒழிவின்றி ஆறா அன்பில் திண்ணனார் திருக்காலத்தின் ஆயனார்க்கு இனிய செய்கை எண்ணிய இவைகொலாம் என்று இது கடைபிடித்து கொண்டு அவ்வண்ணலை பிரிய மாட்டா அளவில் ஆதரவு நீட இவர் தம்மை கண்டேனுக்கு தனியராய் இருந்தார் என்னை இவர் தமக்கு அமுது செய்ய இறைச்சியும் இடுவார் இல்லை இவர் தம்மை பிரிய ஒண்ணாது என் செய்தேன் இனி நான் சால இவர் தமக்கு இறைச்சி கொண்டு இங்கு எய்தவும் வேண்டும் என்று. உடனே என்ன பண்ணாரு, என்னையா பசியோட வச்சு பச்சைலையும் தண்ணி ஊற்றி என்ன பண்றது, அவர் பசியோட இருப்பார். கீழே காடன் நல்லா அழகா எல்லாம் கறியெல்லாம் அருமையா சமைச்சு பக்குவமா வச்சிருப்பான். நான் போய் எடுத்துட்டு வந்து இவருக்கு நான் பசியோட இருப்பார், நான் ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை சொல்றாரு. என்ன பண்றாரு, நேரா புறப்படுறாரு. அங்க உடனே புறப்பட்டவருக்கு பிரிய மனசு வரல. இந்த வீட்டை பூட்டிட்டு போன பின்னால சந்தேகம் வந்துடும், மறுபடியும் வந்து பூட்டை இழுத்து பார்ப்பாங்க இல்லையா. இவர் என்ன பண்ணாராம், ஒரு எட்டு போகிறது பிரிய மனசு இல்லை, வந்து கட்டி பிடிக்கிறது. ஒரு 4 எட்டு போகிறது, மறுபடியும் வர்றது, வந்து கட்டி பிடிக்கிறது. பிரியவே மனசு இல்லை. வேற ஒரு மாதிரியும் சொல்லலாம், ஆனால் அது இங்கே வேண்டாம். அதனால என்னன்னா, போதுவார் மீண்டு செல்வார், போதுவார் மீண்டு செல்வர் புல்லுவார் மீளப்போவார் காதலின் நோக்கி நிற்பார். அப்படியே கொஞ்ச நேரம் நின்று அப்படியே சாமியை பார்த்துட்டே நிற்பார். கன்றகள் புனிற்று ஆப்போல், கன்ற பிரிஞ்ச தாய் கண்ணுக்குட்டி பார்த்தா எப்படி சந்தோஷப்படும், கண்ணுக்குட்டி எப்படி தாயை பார்த்தா பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து திருவாசகம் வருதா இங்க. அதனால புனிற்று ஆப்போல் நாதனே அமுது செய்ய நல்ல மில் இறைச்சி நானே கோது அற தெரிந்து வேறு கொண்டு இங்கு வருவேன். குற்றமில்லாத இறைச்சியை நான் கொண்டு வந்து நான் உனக்கு ஊட்ட வேண்டும். ஆர்தமராக நீர் இங்கிருப்பது என்று அகலமாட்டேன், நீர் பசித்திருக்க இங்கு நிற்கவும் இல்லேன் என்று சோர்தரு கண்ணீர் வார போய் வர துணிந்தார். ஒரு வகையா போறது வர்றது எல்லாம் விட்டு அப்புறம் சரி இருந்தாலும் நீ பசியோட இருப்ப, நான் போயிட்டு உடனே உணவு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. வார் சிலை எடுத்துக்கொண்டு மலர் கையால் தொழுது பொந்தார். கையில வில்லையும் எடுத்துக்கிட்டாரு. முன்பு நின்று அரிதில் நீங்கி, இந்த ஆதீன சம்பிரதாயத்துல திருவாவடுதுறை ஆதீனத்துல மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய சரிதம், அதே மாதிரி ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய வரலாறெல்லாம் எழுதுகிற போது ஒரு மகா சன்னிதானம் ஒரு தலத்திலிருந்து இன்னொரு தலத்துக்கு புறப்பட்டாரு அப்படிங்கிற போது ஆதீன சம்பிரதாயத்துல அரிதில் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துவாங்க. மெய்கண்டார் பத்திரிகையெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த வரலாறுலாம் படிக்கிற போது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரிதில் நீங்கி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது மாதிரி இங்க சொல்றாரு அந்த சொல்ல, முன்பு நின்று அரிதில் நீங்கி மொய்வரை எழிந்து நாணன் பின்பு வந்தணைய முன்னை பிறதுரை வேட்கை நீங்கி அன்பு கொண்டு உய்ப்பச் செல்லும் அவர் திரு முகலியாற்றின் பொன்புரை கரையில் ஏறி புதுமலர் காவில் புக்கார். காடனும் எதிரே சென்று தொழுதி கடைந்து வைத்தேன், கோடுடை ஏனம் உங்கள் குறிப்படி உறுப்பை எல்லாம் ஆடுற நோக்கி கொள்ளும் மறித்து நாம் போகைக்கின்று நீடநீர் தாழ்த்தது என்ன என்றாலும் நின்ற நாணன். உடனே போனாங்க மலர் சோலை, அங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கிற இடம், அங்கெல்லாம் போன பின்னால ஏன் இவ்வளவு நேரமாச்சு வர்றதுக்குன்னு அவன் கேட்குறான், காடுன்னு கேட்குறான். அங்கு இவன் மலையில் தேவர் தம்மை கண்டு, இதோ இந்த திண்ணன் இருக்கானே சும்மா இல்லை, நம்ம கூட வந்தவன் நம்ம வேலையெல்லாம் விட்டு அந்த வேலையை விட்டு பந்தகால பிடிக்கிறதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி போய் இந்த மலை உச்சியில் இருக்கிற குடுமி தேவரை கட்டி உடிச்சிட்டு வரவே மாட்டேன்னு உட்காந்து அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படி அதை தான் சொல்கிறா. அப்படி அதுக்கு ஒரு உதாரணம் போட்டார், ரொம்ப அருமையாக சேர்க்கிறார் சாமி. வங்கினை பற்றி போதா வல்லுடும்பு என்ன நீங்க, இந்த உடும்பு பிடிச்ச புடி விடுமா, அது வங்கினை பற்றி போதா வல்லுடும்பு என்ன நீங்கான் இங்கும் அத்தேவர் தின இறைச்சி கொண்டு ஏகப்பம் தானே வந்திருக்கான்னு நினச்சிக்கிறியா, இப்பவும் அங்கதான் போக போறான். எதை எடுத்துக்கிட்டு, இந்த இறைச்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு உடனே கொண்டு ஏகப்பந்தான். நம் குல தலைமை விட்டான், நம்மோட பாரம்பரியத்தை நம்முடைய குல தர்மத்தை மீறிட்டா. அப்படி யாரு, நலப்பட்டான் தேவருக்கு, மேல இருக்கிற குடிமி தேவருக்கு நலப்பட்டான். இது யாரு சொல்றா, நாணன் சொல்றான். யாருக்கிட்ட, காடன் கிட்ட சொல்ற. அப்படி சொன்னோடனே என் செய்தாய் தின்னா, அவங்க 2 பேரும் சும்மா இருப்பாங்களா,
என் செய்தாய் தின்னா நீதான் என்னமால் கொண்டாய், உனக்கு என்ன ஆச்சு, ஏதாவது வன தேவதைகள் அடிச்சிடுச்சா, காத்து கசம்பு பிடிச்சிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க இல்ல. அது மாதிரி எங்கள் முன்பெரு முதலி அல்லையோ, எங்க குல முதல்வர் அல்லவா நீ என முகத்தை நோக்கார் வன்பெரும் பன்றி தன்னை எரியினில் வதக்கி மிக்க இன்புறு தசைகள் வெவ்வேறு அம்பினில் இருந்து கொண்டு அம்புகளில் பூரா எது எது நல்ல நல்ல மாமிச துண்டம்னு எடுத்து எல்லாம் பார்த்து, அதோட சும்மா இல்லை, கோலினில் கோத்து காய்ச்சி கொழுந்தசை பதத்தில் வேவ வாலிய சுவை முன் காண்பான். ஒவ்வொரு அந்த துண்டத்தை எடுத்து வாயில அதக்கி பார்த்து எது நல்லா வெந்திருக்கு, எது சுவையா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு உடனே வில்ல இருந்து அம்பு எடுத்து அதை வரிசையா கோர்த்துக்கிட்டாராம். அதுக்கி பார்த்து, அந்த அதுக்குதல்ங்கிறது ஒரு வார்த்தை, என்ன அழகான தமிழ் சொல்ல பயன்படுத்துறாரு சேக்கிழார் பெருமான். அதுக்கி பார்த்து சாலவும் இனியவெல்லாம் உன்னை சருகு இலை தொன்னைன்னு சொல்லுவோம் நம்ம, சருகு இலை இணைத்த கல்லை, கல்லைங்கிறது அந்த மாமிசமெல்லாம் வைக்கிற அந்த கருவி, அந்த இது இப்போ நம்ம ஏனோன்னெல்லாம் சொல்ற மாதிரி அது ஒரு பாத்திரமா செஞ்சுக்கிட்டா. அப்படி ஏலவே கோழி கூட அதன் மிசை இடுவாரானார். மருங்கு நின்றவர்கள் பின்னும் மயல் மிக முதிர்ந்தான் என்னே அரும்பரல் இறைச்சி காட்சி அதிக்கு வேறு உமிழான் என்றான். பெரும்பசி உடையனேன், இவரும் சாப்பிடல, இவருக்கும் பசிக்கணும், யாருக்கு தின்னனுக்கு, அது அவருக்கு தெரியல. எமக்கு பேரு தரும்பரிசு உணரான் மற்றை தசைபுறத்து எரியான் என்றான். தேவமால் கொண்டான் இந்த திண்ணன் மற்ற இதனை தீர்க்கல் ஆவது ஒன்று அறியோம். வேற வழியே இல்லை, நம்ம போய் தேவராட்டி அழைச்சு இதை போய் நாகன்கிட்ட சொல்லி இதுக்கு மந்திர தந்திரம் எல்லாம் எதா பண்ணி இருக்கிறதெல்லாம் நம்ம அதாவது ஓட்டுறது பேய் ஓட்டுறதுன்னு மாதிரி இதுக்கு மந்திர தந்திரம் எல்லாம் பண்ணி ஏதோ காட்டில் இது மாதிரி ஏதோ அடிச்சிச்சு போல் இருக்குது அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு என்ன தெரியும், அவ்வளோதான் தெரியும் நாணனுக்கும் காடனுக்கும். உடனே தேவராட்டியை நாகனோடு மேவி நாம் கொணர்ந்து தீர்க்க வேண்டும், அவ்வேட்டைக்கானில் ஏவல் ஆட்களையும் கொண்டு போதும் என்று எண்ணி போனார். வேற வழியால அழைச்சிட்டு போக முடியல. காணவர் போனதோரார், கூட வந்த நானும் கடன் போயிட்டாங்க, கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. கடிதினில் கல்லை கண் ஊனமுத அமைத்து கொண்டு மஞ்சனம் ஆட்ட உண்ணி மாநதி நன்னீர் தூய வானில் கொண்டு கொய்த தூணரும் பள்ளித்தாமம் குஞ்சி மேல் துதைய கொண்டார். போனாரு, பாத்திரம் இல்லை, ஏற்கனவே இந்த சிவகோசரியார் அபிஷேகம் பண்ணுவாருங்கிறது கேள்விப்பட்டதுனால நம்மளும் சாமிக்கு தண்ணி விடணும் போல் இருக்கு, போய் வாய் நிறைய வாயே பாத்திரம் தண்ணியை மொண்டு எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற காட்டு பூவெல்லாம் பறித்து அவர் தலையில் சொருகிட்டார். எல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாரு, கறியை அதெல்லாம் சமைச்ச அந்த கல்லையை வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. வந்து தனு ஒரு கையில் வெய்ய சரத்துடன் தாங்கி கல்லை புனிதமில் இறைச்சி நல்ல போனகம் ஒரு கை ஏந்தி இனிய எம்பிரானார். அப்போ வர்ற போது ஐயோ என் சாமி ரொம்ப பசியோடு இருப்பாரே, சால பசிப்பர் என்று இறங்கி ஏங்கி நனி விரைந்து வேக வேகமா இறைவர் வெப்பை நன்னினார் தின்னனார்தாம், நன்னினார் தின்னனார்தாம். இளைத்தனர் நாயனார், ஐயோ வரல் தாமதமாக்கி வச்சு சாமி ரொம்ப அழைச்சி போயிட்டார், சாப்பிடல. அதனால இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதல். குடுமித்தேவரை எப்படி சொல்றாரு, முளைத்து மலையில முளைத்த முதல்லயே நம்ம சொன்னோம் ஆகமாறு திருக்காலத்திய மலை எழு கொழுந்துன்னு சொன்னோம். இங்க என்ன சொல்றாரு, வெற்பின் முளைத்து எழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலில் வளைத்த பொன் செருப்பால் மாற்றி. பழைய பூவை என்ன பண்ணாரு, செருப்பு போட்ட காலில் சுவாமி திருமுடி மேல பழைய பூவை தள்ளி விட்டார். எப்பேற்பட்ட செயல், செய்ய முடியுமா, நினைச்சு பார்க்க முடியுமா? செருப்பால் மாற்றி வாயின் மஞ்ச நீர் தன்னை விளைத்து அன்பு உமிழ்வார் போல், வாயில் இருக்கிற தண்ணிய மேல ஊத்துறார், உமிழ்வார் போல விமானார் முடிமேல் விட்டார். ஏன்னா அந்த சுவாமியோட முடியிலேயே கங்கை இருக்கா, பாயிரும் கங்கையாளை படசடை வைப்பர் போலும். அவ 1000 முகம் அவளுக்கு, நேர்ந்தொருத்தி ஒரு பாக தடங்க கண்டு நிலை தளர 1000 முகத்தினோடு இருக்கிற அவ கங்கை. அப்படிப்பட்ட அந்த கங்கை இருக்கிற திருமுடியில போய் உமிழ்ந்தார் அப்படிங்கிறத சொல்லி அந்த பூவெல்லாம் எடுத்து சாமிக்கு எல்லாம் அணிவிக்கிறார். இப்போ தலைமிசை சுமந்த பள்ளி தாமத்தை தடுங்காலத்தை மலைமிசை தம்பிரானார் முடிமிசை வணங்கி சாத்தி சிலைமிசை பொலிந்த செங்கை திண்ணனார் சேர்த்த கல்லை இலைமிசை படைத்த உனின் திரு அமுது எதிரே வைத்து சுவாமிக்கு எதிரில் வச்சு கொழுவிய தசைகளெல்லாம் கோலினில் தெரிந்து கொத்து அங்கு அழலூர் பதத்தில் காட்சி பல்லினால் அதிக்கினாவில் பலகையை இளிமை பார்த்து படைத்தை விரைச்சி
சால அழகுது நாயனீரே. குழந்தைய கொஞ்சி அம்மா ஒரு வாய் சாப்பிடு. அந்த வார்த்தையை கவனிக்கணும். எப்படி? இவ்விறைச்சி சால அழகுது நாயனீரே, அமுது செய்து அருளும், அமுது செய்து அருளும். அன்ன இம்மொழிகள் சொல்லி அமுது செய் வித்த வேடர் மன்னனார் திருக்காலத்தை மலையனார்க்கு இனிய நல் ஊன் இன்னமும் வேண்டும். ஐயோ, இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாரு, இன்னும் பசிக்கும் போல் இருக்குது. அப்ப இன்னும் நம்ம வேட்டையாடி கொண்டு வந்து இன்னும் சமைக்கணும், சாமிக்கு படைக்கணும். உடனே இரவு நேரம் வந்தாச்சு. பல் நெடுங்கரங்கள் குப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான். அவ்வழி அந்தி மாலை அணைதலும் இரவு சேரும். ஐயோ, ராத்திரியில விலங்குகள்லாம் இந்த பக்கம் உலவுமே, நாயனார் இப்படி இருக்காரு, நம்ம அவருக்கு வெடிய வெடியா காவல் இருக்கணும் அப்படின்னு உடனே வில்லும் கையுமா உட்கார்ந்து புடபுடன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாராம். அவ்வழி அந்தி மாலை அணைதலும் இரவு சேரும் வெவ்விலங்குடை என்று அஞ்சி மெய்மையின் வேறு கொள்ள செவ்விய அன்பு தாங்கி திருக்கையில் சிலையும் தாங்கி மைவரை என்ன ஐயர் மருங்கு நின்று அகலான் என்றார். காவல் அப்படி நிற்கிறாராம். சார் அரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரதாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கு அறியார்தம்மை. எத்தனையோ முனிவுங்கவர்கள் எல்லாம் பல காலம் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு தவம் கிடந்தாங்க, அவங்களெல்லாம் பார்க்க முடியல. ஆனா அப்பேற்பட்ட பெருமானை காணுதற்கு அறியாராகிய காலத்தை அப்பற ஆர்வமும் பெருக ஆறா அன்பினில் கண்டுகொண்டே நேர்பர நோக்கி நின்றார். விடிய விடிய அவரை கண்ணிலேயே கண்காள் காண்மின்களோ இல்லையா, அப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிறாராம். ஆர்வமும் பெருக ஆறா அன்பு குறைவுபடாத ஆறா அன்பில் நேர் பெற நோக்கி நின்றார். நேர் இருவுனே அப்புறம் காலையில விடிஞ்சிச்சு. களை சொறி தரளக்குன்றின் கதிர்நில ஒருவால் பொங்க முளையற உமிழ்ந்த செய்ய மணிவயில் ஒருவால் மிப்ப தலைகதிர் பருதியோடும் சந்திரன் தலை உவாவில் குலையணி காதர் வேற்பை கும்பிடச் சென்றாலும் இதெல்லாம் நயம். உடனே விரவுபல் மணிகள் காண்ட விரிகதிர் படலை பொங்க மரகத மொழிகொள் நீல மணிகளும் இமைக்கும் சோதி பொறை இரு சுடற்கு அஞ்சி போயின புடைகள் தோறும் இரவு இருளி ஒதுங்கினாலே போன்றுள்ளது எங்கும். இப்படியே அந்த சூழலெல்லாம் விளக்கிட்டு வர்றாரு. அப்ப காலத்தில எப்பவுமே இருளே இருக்காதான், தீப மரங்கள், அந்த மரமே தானா இரவு நேரமான ஒளி உமிழ ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது அங்க நிறைய அந்த நாகங்கள் எல்லாம் மாணிக்கத்தை உமிழ்ந்து வைத்திருக்கோம், அந்த விளக்கு ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி மந்திகள் முளையில் வைத்த மணி விளக்கு, அது எங்கேயோ போனால் மாணிக்கங்கள்லாம் பொறி கொண்டு வந்து அங்கெல்லாம் அங்கங்கே பதுக்கி வச்சிருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே முனிவர்கள் எல்லாம் அட்டமாசித்து கைகூடியவர்கள், அவங்க உடம்பே ஒளியா இருக்கும், ஒளியான திருமேனி. அப்போ 5ம் 6ம் அடக்கி உள்ளார். 5ம் 6ம்னா 5 பஞ்சேந்திரியங்கள், மெய்வாய் கண்மூக்கு செவி. 6ன்னா என்ன? 6ன்னா 6 காம குரோத லோப மோக மத மாத்சரியம் அகனமர்ந்த அன்பினராய் அறுவகை செற்று ஞானம் புகழுடையோர்னு பாடுறாரு ஞான சம்பந்த பெருமான். அப்படி 6ம் அடக்கி உள்ளார் அரும்பெரு ஜோதியாலும். அவங்க உடம்புல இருந்து வர்ற அந்த ஒளியாலையும் எப்படி எங்க காலத்தில் என்ன இல்லை, இருளே இல்லையா, எப்பவும் ஒளிமயமா இருக்கான். எவ்வளவு காலத்தை மேல அன்பு வச்சிருக்காரு பாருங்க நம்ம சேக்கிழார் பெருமான். இரவு என்பது ஒன்று இல்லைன்ட்டாரு. அப்புறம் கண் துயிலாது இருந்த வீரர் தம்பினாருக்கு அமுது. மறுநாள் காலையில் அவருக்கு உணவு கொடுக்கணும், அதனால என்ன பண்ணாரு, உடனே வேட்டைக்கு கிளம்புறாரு. அப்படி வேட்டைக்கு போனாரு, நிறைய வேட்டையாடினாரு. பழையபடி அந்த உணவுகளை எல்லாம் சமைச்சு எடுத்தாரு, கொண்டுட்டு மறுபடியும் திரும்பி வர்றாரு. வழக்கம் போல வாயில நீர், தலையில பறிச்ச மலர்கள், மைதளையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார். அவரும் பூஜைக்கு இங்கே வர்றாரு. வந்து பார்த்தா இங்கெல்லாம் மாமிசம் அது இதெல்லாம் கிடக்குது. உடனே அவர் என்ன பண்ணார், இப்படி எல்லாம் நடந்ததே, இது ஒரு ஆச்சாரம் இல்லையேன்னா அவர் அதெல்லாம் சுத்தம் எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிட்டாரு. அப்புறம் இவர் வர்றாரு. இவர் வழக்கம் போல மறுபடியும் பூஜையை ஆரம்பிக்கிறாரு. இப்படி எத்தனை நாள் நடக்குதுன்னா 6 நாள் நடக்குது. பழுது புகுந்து தீர பவித்திரமாம் செயல் புரிந்து அந்த முனிவர் பூஜை பண்ணாரு. அப்புறம் இவர் வழக்கம் போல இவர் மறுபடியும் இப்படி 6 நாட்கள் இப்படி இந்த 6 நாள் பூஜையும் முடியுது. பாட்டு நிறைய இருக்குது, அவ்வளவு செய்திகள் இருக்குது. காலத்தின் அருமை கருதி நான் வேகமா போறேன். அண்ணலார்க்கு ஆம்பரிசு தாம் சோதித்து அமைப்பதற்கு திண்ணனார் வாயில எப்பவும் போல ஊனெல்லாம் அதுக்கி பார்த்து கொண்டு வந்து மறுபடியும் படைக்கிறாரு.
வந்ததிரு காலத்தி மலையை ஏறி வனசரர்கள் தம் தலைவனார் இமையோர் தலைவனார் தம்மை எய்தி அந்தணனார் பூசையின் முன்பு போல் அகற்றி பின் முந்தை முறை தம்முடைய பூசனை செயல் முடிப்பார். இப்ப இதெல்லாம் பார்த்த உடனே என்ன ஆயிப்போச்சு, அந்த அவருக்கும் சலிப்பு வந்துடும் இல்லையா, தினம் மாமிசம். இந்த சிவகோசரியார் அவர் என்ன பண்ணாரு, சாமி கிட்ட போய், என்ன சாமி இப்படி நடக்குது, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவர் புலம்புனார். அவர் பார்த்தாரு, சுவாமி நீ வா, நாளைக்கு இங்கே வந்து ஒருத்தர் வருவார், நீ ஒளிஞ்சிருந்து பாரு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதற்கு இடையில நாணன் போய் காடனும் போய் அவங்க அப்பாவுக்கு சொல்லி எல்லாரும் புறப்பட்டு வர்றாங்க. வந்து மகனை கூப்பிட்டு பார்க்குறாங்க. இவர் ஒன்றும் போகிற மாதிரி தெரியல. தங்கள் குறி வராமல் கைவிட்டார். சரி அவ்வளோதான், புள்ள விட்டுட்டோம். இதே தான் குருஞான சம்பந்தருடைய வரலாறு. தர்ம ஆதீன குருமுதல்வராக இருக்கிற குருஞான சம்பந்த பெருமான் அப்பா அம்மாவோட சொக்கநாதர் கோயிலுக்கு வர்றாரு. அப்பா அம்மா எல்லாம் தரிசனம் பண்ணாங்க. இவரும் குழந்தையா இருக்கையில தரிசனம் பண்ணாரு. ஊருக்கு போகலாம் வாப்பான்னு கூப்பிட்டு அப்படி இவர் கோயிலையே பார்த்துக்கிட்டு நின்னாரு. ஏப்பா வா ஊருக்கு போகலான்னா அப்ப குருஞான சம்பந்தர் சொல்றாரு, இந்த உடம்புக்குத்தான் நீ தாய் தந்தையை ஒழிய உயிருக்கு தாயும் தந்தையும் சொக்கநாதரும் மீனாட்சியும் தான். அதனால வந்த வேலையை பாருங்கன்னு அனுப்பிச்சிட்டு அப்புறம் அவரு பின்னால அவருடைய வரலாறு தருமையாதீன குருமுதல்வரா வர்ற வரைக்கும் வருது. அதுபோல வேற வழியில் இவங்க அப்பா வந்து இவர் நாகனார் என்ன பண்ணிட்டார், புறப்பட்டார். காடன் நாணெல்லாம் புறப்பட்டாங்க, வேற வழியே இல்லை. வழக்கம் போல இவர் வேட்டைக்கு போனார், எல்லாம் வேட்டையாடினார், வந்தார், பூஜையை ஆரம்பிக்கிறார். இப்பதான் 6வது நாள். அந்த 6வது நாள் என்ன பண்றாரு, முன்புதிரு காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புறு வேதகத்து இரும்பு பொன்னானார் போல் யாக்கை தன்பரிசும் வினை இரண்டும் சாறுமலம் ஒன்றுமர அன்பு பிளம்பாய் திரிவார் அவர் கருத்தின் அளவினரோ. சைவ சித்தாந்த வகுப்புல இந்த பாட்டை ரொம்ப முதன்மையா எடுத்து சேக்கிழார் திருவாக்கில் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் சைவ சித்தாந்தம்னு விரிவா பேசுற பாட்டு இது. இன்புறு வேதகத்து இரும்பு பொன்னானார் போல், அதுக்கு பரிச அதாவது ரச குளிகை இருக்கும், அதுல இரும்பை பொன்னாக்கலாம். அது மாதிரி செம்பு பொன்னாகும் சிவாய நம எண்ணில்னு நமக்கு திருமந்திரம் எல்லாம் இருக்கு. அப்ப தன் பரிசும் வினை இரண்டும் சாரும் மலம் மூன்று மர அன்பு பிளம்பாய் திரிவார். இவருக்கு அதெல்லாம் அந்த மும்மலங்கள் எல்லாம் நீக்கம் பெற்று அன்பே பிளம்பாக இருக்கிறார். அப்ப அந்நிலையில் அப்பனார் அறிந்த நெறி பூசிப்ப இதெல்லாம் இந்த பூஜையெல்லாம் பண்றாரு. இப்படி அந்த பூஜைகள்லாம் நடக்குது. அப்ப என்ன பண்றாரு, இந்த சிவகோசரியாருக்கு முதல்லயே சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாரு, அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவு, அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம். இது யார் சொல்றா, காலத்தி. அப்புறம் யாருக்கிட்ட சொல்றா, சிவகோசரியாருக்கு சொல்றாரு. அதனால அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு என்றும் அவனுடைய அறிவு எல்லாம் நமையறியும் அறிவு என்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை நீ இவ்வாறு அறினி. அவனுடைய நிலைங்கிறது எது, இத்தகையது, இது அறிவா நீ அறிஞ்சிக்க அப்படின்னு சொன்னாருங்கிறது. இப்போ இவர் என்ன பண்ணாரு, வழக்கம் போல வந்தாரு, பூஜை பண்ணாரு. இவ்வளவு அனுசிதம், அதாவது இவ்வளவு தகாத செயல், கறி மாமிசம் எல்லாம் போடுறது, காலில் பூவை தள்ளுறது, செருப்பு கால், இதையெல்லாம் பார்த்து நீ இதெல்லாம் இப்படி அசிங்கம் பண்றான்னு நினைச்சிடாதே. அது என்ன தெரியுமா, பொறுப்பினில் அவன் செய்யும் பூசனைக்கு முன்பு என்மேல் அறுப்புறும் மென் மலர் முன்னை அவை நீக்கும் ஆதரவால் விருப்புறும் அன்பு எனும் வெள்ளப்பெருக்கால் பெருகிற்று என விழ்த்த செருப்பு அடி அவ் இளம்பருவ சேயடியின் சிறப்புடைத்தாள். முருகப்பெருமான் அவரு அப்பா மார்பு மேல ஏறி விளையாடுறாராம், ஃபுட்பால் விளையாடுறாரு, பாடுறாரு. அப்படி விளையாடுற போது புழுதி கிளம்புதான், அண்டகடாகமே மறையுதான், அந்த விபூதி மேல் இருக்கிற சாம்பல். சும்மா இல்லாம இல்லாத சேட்டையெல்லாம் பண்றாராம். பாம்பை பிடிச்சி மண்டையோடு கண்ணில் விடுறாராம். அதே மாதிரி மானை பிடிச்சி அந்த இது மழுவை எடுத்து மானை மிரட்டுறாராம். எப்படி வெட்டி விடுவேன் உன்னை. இப்படியெல்லாம் முருகப்பெருமான் வந்து செய்தாருன்னெல்லாம் பாட்டெல்லாம் வரும். என் குழந்தை முருகன் என் மேல எவ்வளவு ஏறி அவன் மிதிக்கிறான் உதைக்கிறாங்கிறதுக்கு நான் தப்பா எடுத்துக்குவேனா?
அதை விட என் செய்யற செயல் எனக்கு மேலானது. இப்ப முருகப்பெருமானை கொண்டாந்து எங்க வைக்கிறாரு பாத்தீங்களா, சேக்கிழார் பெருமான். அப்படி ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, என்ன அழகா சொல்றாரு இல்லையா? அதனால உருகிய அன்பு ஒளிவின்றி நிறைந்த அவன் உரி என்னும் பெரிய கொள் கலமுகத்தில் பிறங்கி இனிது ஒழுகுதலால் ஒரு முனிவன் செவி உமிழும் உயர் கங்கை முதல் தீர்த்த பொறுப்புணலின் எனக்கு அவன் தாம் வாய் உமிழும் புனல் புனிதம். அதாவது காது வழியா விடுறாரு ஒரு முனிவர் கங்கையை. அப்படி வந்த கங்கையை விட அவனுடைய வாயிலிருந்து வர்ற நீர் கங்கையை விட புனிதமானது. அப்ப சொல்லுவாங்க, இந்த வாய் தான் பொன்னாலான குடம். அந்த குடத்துல நவரத்தனம் போடணும் கும்பாபிஷேகத்துல. அந்த நவரத்தனம் எல்லாம் எதுனா அவன் வாயில் இருக்கிற பற்கள், அந்த நாக்கு தான் மாவில, அந்த மீசையெல்லாம் தான் கூர்ஜம். இப்படி சொல்லி அந்த கும்பாபிஷேகத்துல கும்பதீர்த்தம் கொட்டுறதை விட இந்த அன்பால உமிழற தீர்த்தம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு அந்த வாயே கலசம்ங்கிறத ஞானசம்பந்தர் தேவாரத்திலிருந்து சேக்கிழார் பெருமான் எடுக்கிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்திலிருந்து எடுக்கிறார். வேயனைய தோளுமையோர் பாகமதுவாக விட ஏறி சடைமேல் தூயமதி சூடி சுடு காடில் நடமாடி மலை தன்னை வினவில் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகு நயனம் காய் கணையினால் கிடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையே. வானவர்கள் தானவர்கள் வாதைப்பட வந்ததொரு மாகடல் விடம் தானமுது செய்தருள் புரிந்த சிவன் மேவு மலை தன்னை வினவில் ஏனமிழ மானினோடு கிள்ளை தினை கொள்ள எழிலார் கவனினால் காணவர்தம் மாமகளிர் கனகமணி இலகு காலத்தி மலையே. அப்படி இந்த பாட்டுல ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு அப்படியே பிரதிபலிக்குது. இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி அப்புறம் என்ன சொல்றாரு, உனக்கு அவன் செயல் காட்ட நான் வான்னு சொன்னேன், அது போல வந்த நீ எல்லாம் பார்த்துட்டு இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு பாரு. கண்ணுல குருதி வருது. யாரு கண்ணுல? சுவாமியோட கண்ணுல குருதி வர ஆரம்பிக்குது. மாறுயில் ஊன் அமுதம் நல்ல மஞ்சன புனலும் சென்னி ஏறு நான் மலரும் வெவ்வேறு இயல்பினில் அமைத்து கொண்டு தேருவார்க்கு அமுதமான. நல்லா இந்த பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொடர். தேருவார்க்கு அமுதம். எல்லாருமா தேர்வுல பாஸ் பண்றாங்க? எல்லாரும் தான் நம்ம விபூதி பூசுவோம், சாமி கும்பிடுவோம், கோயிலுக்கு போவோம். ஆனா அதுல பக்குவப்பட்டு அவங்கிட்ட 100க்கு 100 மெய்யடியாரா போய் சேர்றவங்க எத்தனை பேரு? இதுல பாதியில இடையிலெல்லாம் விடுபட்டு போறவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு செயல்னா அந்த செயல்ல முற்று பெற வரைக்கும் முன்னேறி போறது. அப்படி முன்னேறி போறது தான் தேருவார். நான் எப்படி சாமி நான் தேர போறேன், நான் எப்படி தேர்றது? இத நம்ம சாமி கூட, சிதம்பர சாமி கூட கேட்பாரு. என்னன்னு? இல்லறத்தான் அல்லேன், நான் இல்லறத்தானாவும் இல்லை, இயற்கை துறவி அல்லேன், நல்ல துறவியானா அதுவும் இல்லை, சொல்லறத்தின் ஒன்றேனும் இல்லேன், நல்லறத்து ஞானி அல்லேன், சொல்லறத்தின் ஒன்றேனும் இல்லேன், உயர்ந்ததிரு போரூரா என்றே நான் ஈடேறுவேன், நான் எப்ப தேர்றது அப்படின்னு பாடுறாருல. அது மாதிரி காலத்தி அப்படி யாருக்கு அமுதம்னா தேருவார்க்கு அமுதமான காலத்தினாதரான். அது 6வது நாள் அந்த பூஜை நடக்குது இல்லையா? அதான் சொல்றாரு, 6ஆம் நாளில் வரும் இரவு ஒளிந்த காலை. மறுநாள் அந்த முனிவர் முன்னிலையில இந்த நடக்குது. அப்ப என்னென்ன சகுனங்கள் எல்லாம் வந்தது, தீய புட்கள் எல்லாம் சகுனமா இருந்தது கண்ணப்பருக்கு அன்னைக்குங்க. அப்ப அதனாலதான் கண்ணுல உதிரம் பாயுது. இதை பார்த்தாரு. அண்ணலார் திருக்காலத்தி அடிகளார் முனிவனார்க்கு திண்ணனார் பரிவு காட்ட திருநயனத்தில் ஒன்று துண்ணென உதிரம் பாயனாரு. உடனே ஒரு பதறி அங்க இருக்கிற மூலிகை பச்சலை அது இதெல்லாம் கொண்டாந்து இவருக்கு தெரிஞ்ச வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்தாரு. ஒன்றும் முடியல. உடனே மாடுற கட்டிக்கொண்டு கதறினார் கண்ணீர் வார. எப்படி? வேடரை காணார் தீய விலங்குகள் மருங்கு எங்கும் நாடியும் காணார் மீண்டும் நாயனார் தம்பால் நீடிய சோகத்தோடு நிறை மலர் பாதம் பற்றி மாடுற கட்டி கொண்டு கதறினார் கண்ணீர் வார. பாவியேன் கண்டவண்ணம் பரமனார் கடுத்தது என்னோ. ஐயோ, நான் பார்த்தனால உனக்கு கண்டிச்சி பட்டுடுச்சா, என்னாலதான் உனக்கு இந்த நிலைமை வந்துதா அப்படின்னு கதறாராம். ஆவியேன் இனி எங்கள் அத்தனார் கடுத்தது என்னோ, மேவினார் பிரியமாட்டா விமலனார் கடுத்தது என்னோ, ஆவதொன்று அறியிலேன் யான் என் செய்கேன் அப்படின்னு கதறாராம். என் செய்தால் திருமோதான் எம்பிராந்திரத்து திங்கு முன் செய்தார் தம்மை காணேன். இல்ல வேற யாராவதுனால இந்த மாதிரி ஆச்சா, இல்ல என்னாலதான் வந்துதா
அப்படின்னு மொய்களல் வேடர் என்னும் மின்செய்வார் பகழிப்புண்கள் தீர்க்கும் மெய் மருந்து தேடி பொன்வரை தாழ்வரையில் அத்தான மூலிகையும் கொண்டு வந்து பிழிஞ்சாரு, பார்த்தாரு, ஒண்ணுமே நடக்கல. உடனே அவருக்கு ஒண்ணு நினைவு வருது. என்ன நினைவு வருதுன்னா, ஊனுக்கு ஊன், ஊனுக்கு ஊன் மருந்து, அத மற்றவர் பிழிந்து வார்த்த மருந்தினால் திருக்காலத்து கொற்றவர் கண்ணில் புண்ணீர் குறைபடாது எளிய கண்டும் இற்றையின் நிலைமைக்கு என்னோ இனி செயல் என்று பார்ப்பார். உற்ற நோய் தீர்ப்பது, ரொம்ப அருமையான தொடர், உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் எனும் உரை முன்கண்டார். வந்துருச்சா? உடனே என்ன பண்ணாரு, இதற்கு இனி என் கண் அம்பால் கிடந்து அப்பின் எந்த யார் கண் அதற்கு இது மருந்தாய் புண்ணீர் நிற்கவும் அடுக்கும் என்று மதர்த்து எழும் உள்ளத்தோடு மகிழ்ந்து முன் இருந்து தம்கண் முதல் சரம் அடுத்து வாங்கி முதல்வனார் கண்ணில் அப்ப ஒரு குத்து குத்தினாரு, கண்ணை தோண்டினார். பொத்து எடுக்கிறது, அதாவது இளநீரை பொத்து எடுக்கிறோம். அதனால பொத்து எடுக்கிற மாதிரி, எப்படி நுங்க அப்படி தோண்டி எடுக்கிற மாதிரி கண் அப்படி எடுத்தனால, அதனால கண்ணப்பருக்கு ஒரு பேரு பொத்தப்பின்னு பேரு. கண்ணப்பருக்கு ஒரு பேரு பொத்து அப்பி. உடனே என்ன பண்ணாராம், அப்படி எடுத்துட்டாராம் கண்ணை. கண்ணில் அப்ப நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தினில் ஏற பாய்ந்தார், குன்று என வளர்ந்தது கொட்டினார். உடனே ரத்தம் நின்று போச்சு, தோளை தட்டுறாராம், குதிக்கிறாராம். ஆஹா என்ன அழகா, சுவாமி கண்ணில் ரத்தம் நின்று போச்சு, ஒத்த கண்ணில் இங்கே ரத்தம் வடியுது இவருக்கு, அதை பார்க்கல அவரு. நின்ற செங்குருதி கண்டார், உடனே உண்மத்தர் போல மிக்கார், அப்படி பித்து குளித்தனமா எப்படி இருக்கும் அது மாதிரி ஆயிட்டார். வலத்திரு கண்ணில் தம் கண் அப்பிய வள்ளலார்தம் நலத்தினை பின்னும் காட்ட. இதெல்லாம் யாரு பார்த்துக்கிட்டு இருக்கா, இந்த சிவகோசரியார் பார்த்துக்கிட்டாரு. தொட நடுங்கி போய் நின்று நிற்கிறாரு அவர். உடனே அடுத்த கண்ணிலையும் குருதி வர ஆரம்பிச்சது. உடனே அதை பார்த்து இவர் என்ன பண்ணாரா, மற்ற கண்ணில் உலப்பில் செங்குருதி பாய கண்டனர் உலகில் வேடர் குலப்பிருந்தவத்தால் வந்த கொள்கையின் உம்பர் மேலார். என்ன பண்ணாரா, கண்டபின் கெட்டேன் எங்கள் காலத்தியார்கண் ஒன்று புந்தர குருதி நிற்க மற்ற கண் குருதி உங்க மண்டும் மற்ற இதனுக்கு அஞ்சேன். ஆஹா, எனக்கு மருந்து தெரிஞ்சு போச்சு, இப்ப இந்த கண்ணை நான் சரி பண்ணிடுவேன், அதனால மருந்து கை கண்டேன். இன்னும் உண்டு ஒரு கண், எங்கிட்ட எப்படி இருக்குது, இன்னும் உண்டு ஒரு கண் என இடந்து அப்பி ஒழிப்பேன் என்று கண்ணுதல் கண்ணில் தம் கண் இடந்து அப்பின் காணும் நேர்பாடு எண்ணுவார் தம்பிரான் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி. இடது கால அடையாளம் தெரியாது, கண்ணு போயிடுச்சுன்னா அந்த இடத்துல பார்த்து கண்ணை வைக்க முடியாது, அதனால இடது காலை தூக்கி சாமி கண்ணிலேயே வச்சுட்டாரு. எப்படி, அது சாதாரண காலா, காலில் என்ன இருக்குது, கடுப்பாய் பறைகரங்க கடுவெஞ்சிலையும் உடுப்பாய் தோல் செருப்பு சுரிகை வராக முன்னோடி விழியுழைப்ப நடப்பாய் மயந்திரன் அதன் அதாந்தத்து அறையா என்பார்க்கு கொடுப்பாய். இது கருவூர் தேவர் வாக்கு அது. அதனால என்னன்னா, தோல் செருப்பு சுரிகை இதெல்லாம் வேடர்களுடைய இதெல்லாம் சொல்றாரு. இப்ப என்ன ஆயிப்போச்சு, உடனே கண்ணுதல் கண்ணில் தம்கண் இடந்து அப்பின் காணும் நேர்பாடு எண்ணுவார் தம்பிரான் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி உள்நிறை விரப்பினோடும் ஒரு தனி பகழி கொண்டு தென்னனார் கண்ணில் ஊனிட்டாராம். எங்க கண்ணுல தரித்திலரு தேவதேவர். அதுக்கு மேல இனி நம்ம சோதிக்க கூடாதுன்னு தேவதேவராகிய காலத்தியப்பர் செங்கண் விடையின்பாகர் திண்ணனார் தம்மையாண்ட அங்கனர் திருக்காலத்தி அற்புதர் கைய அன்பர் தம் கண் இடக்கும் முன் இடக்கும் கையை தடுக்க 3 அடுக்கு நாக கங்கணர் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க என்ற. உடனே கண்ணப்பர் திருமரம்னு 11ஆம் திருமுறையில் வரும், 2 திருமரம். அதுல நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப எம் அன்புடை தோன்றல் நில்லு கண்ணப்பன்னு கையை பிடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு கையை பிடிச்சிடுறாரு. உடனே காணவர் பெருமானார் தம் கண் இடந்து அப்பும் போதும் ஊன் அமுது உகந்த ஐயர் உற்று முன் பிடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டார். யாரு அந்த முனிவர், நான் முகன் முதலாயுள்ள வானவர். எல்லா தேவர்களும் கூட்டிட்டாங்க, பிரம்மா விஷ்ணுந்திராதி தேவர்கள்லாம் அண்ட வெளியில நின்று பார்க்குறாங்க. வானவர் வளர் பூமாறி பொழிந்தனர், மறைகள் வேதங்கள் எல்லாம் தானா ஒலிக்க ஆரம்பித்தன. பேரு இனி இதன் மேல் உண்டோ, இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும். பிராந்திரு கண்ணில் வந்த ஊறு கண்டு அஞ்சி தம்கண் இடந்து அப்ப உதவும் கையை
ஏறு உயர்த்தவர் தம் கையால் பிடித்து கொண்டு என் பலத்தில் மாறிலாய் நிற்க என்று மண்ணு பேர் அருள் செய்தார். உடனே அப்படி கையை பிடிச்சு தனது வலது கை பக்கம், நீ எப்போ என் பக்கத்திலேயே இருப்ப அப்படின்னு நிறுத்திக்கிட்டாராம் சுவாமி. அதனால ஏறு உயர்த்தவர், விடைக்கொடியை உயர்த்தவர். அதனால மண்ணு பேர் அருள்கள் செய்தார். அப்படி மங்குல்வாழ் தெருக்காலத்திய மன்னனார் கண்ணில் புண்ணீர் தங்கனால் மாற்றப்பெற்ற தலைவர்தாள் அலைமேல் கொண்டு கங்கை வாழ் சடையார் வாழும் கடவுரில் கலையனாராம் பொங்கிய புகழின் மிக்கார் திருத்தொண்டு புகழுற்றேன் அப்படின்னு அடுத்த நாயனார் சரித்திரத்துக்கு போறாரு. நான் இதுல உங்களுக்கு சொன்னது ரொம்ப 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 குறைவு. ஒரு துளி கூட இல்லை, ஒரு துமி அளவு கூட இல்லை, அவ்வளவு இருக்கு. ஆனாலும் ஒரு 2 கூட்டங்களாவது அதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சென்ற முறையும் இந்த முறையும் எப்படியும் இதை விரைவா, ஏன்னா காலம் நமக்கு அவ்வளவு அதிகமா கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிற காலங்களில் நம்ம இந்த அளவாவது சிந்திக்க திருவருள் வாய்த்தது. அதனால கண்ணப்பரை பாடாத அருளாளர்கள் இல்லை. அதுல மெய்கண்ட சாத்திரத்துல திருக்களிற்றுப்படியார்னு ஒரு நூல், இங்கே சைவ சித்தாந்தம் எல்லாம் படிச்சிருக்கீங்க, எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதுல அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த அன்புன்னு சொல்றோமே, இந்த அன்பை பத்தி யாருக்கு தெரியும் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. மகாவிஷ்ணுவும் கண் இடந்து அப்புனாரு. எதுக்காக? சுயநலம். என்ன சுயநலம்? அவருக்கு சக்கரம் வேணும், அவருக்கு சக்கர ஆயுதம் வேணும், அதுக்காக கண்ணடந்து அப்பினார், பலன் கருதி பூசித்தார். ஆனா எங்க கண்ணப்பர் அப்படிங்க, இந்த அன்பு எங்க, அது எங்க? அதனால இந்த செய்தியைத்தான் நம்ம மணிவாசக பெருமான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின்னாரு. இப்ப இந்த திருவாசக பாடலை உள்வாங்கி, இந்த வரலாற்றை உள்வாங்கிய உய்வந்த தேவநாயனார் திருக்களிற்றுப்படியார்ல கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை என்றமையால் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பதனை, அப்படி அந்த கண்ணப்பருடைய அன்பை தெரிஞ்சுக்கணும்னா நம்மாலெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. கண்ணப்பர் தாம் அறிதல், கண்ணப்பருக்கு தெரிஞ்சிருக்கலாம். காலத்தி யார் அறிதல், இவருடைய அன்பை யாருக்கு தெரியும்? காலத்தி யாருக்கு தெரியும்? யாம் அறியும் அன்பு அன்று. அது நம்ம அந்த அன்பை பற்றி பேசுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதனால கண்ணப்பர் தாம் அறிதல் காலத்தி யார் அறிதல் அல்லது மற்ற யாம் அறியும் அன்பு அன்று அது என்று உய்யவந்த தேவநாயனார் திருக்களிற்றுப்படியாரில் சொல்கிறார் என்று சொல்லி, அவரை பரம்பொருளாகிய பெருமான கண்ணார கண்டவர் யாரு அப்படின்னா கண்ணப்பர் தான்னு நம்ம நாவுக்கரசர் சொல்றார். கண்ணார காண்பார்க்கோர் காட்சியான்கான் காலத்தியான் அவன் என் கண்ணுள்ளானே என்று இன்றைய நாள் நம்ம ஏதோ வேக வேகமாக போய் காலத்தியப்பரையும் கண்ணப்பரையும் தரிசித்தோம். இன்னைக்கு நீங்கள் போனால் மலை மேலே கண்ணப்பர் இருப்பார், அப்புறம் தாழ கோயில்லையும் கண்ணப்பர் வலது பக்கத்தில் இருப்பார். அதை கவனமாக பார்க்கணும். எங்கே போனால் ஜருகண்டி தான், அதனால் பொறுப்பாக பார்க்கணும். அங்கே தீபமாவதும் தெரியும் சைடில் வலது பக்கத்தில் காலத்தியப்பருக்கு பக்கத்தில். இங்கெல்லாம் பார்க்க முடியலனால பிரகாரத்தில் வரைய நல்ல உயரமாக ஒரு கண்ணப்பர் இருப்பார். நான் போன போதெல்லாம் அவரை கட்டி தழுவி பாதத்தில் தலையை முட்டிட்டு தான் வருவேன். இப்பெல்லாம் கொம்பு அந்த இது இரும்பு இதெல்லாம் போட்டு உள்ளேயே போனால் எங்கே போய் எங்கே வர்றதுங்கிற மாதிரி இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் ஒரு காலத்தில் நான் அணுவாக பார்த்து அப்படி அனுபவிச்ச கோயில், கண்ணை மூடி உட்காந்து போயிட்டு அத்தனையும் சுற்றிட்டு வந்துடலாம். அதே மாதிரி தேரடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர் இருக்கிற பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்கும். கண்ணப்பருக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பெருங்கோயில் இருந்தது. அந்த கோயில் இருக்கிற கண்ணப்பரை பெயர்த்து எடுத்து யாரோ ஒரு ராஜா காலத்தில் அதில் கண்ணப்பருக்கு பதிலாக பெருமாளை வச்சுவிட்டு நம்ம கண்ணப்பரை கொண்டாந்து இங்கே தேரடியில் ஒரு மண்டபத்தில் உள்ள வச்சுட்டாங்க. அதனால் இப்போ நீங்கள் போனால் தாராளமாக தேரடியில் இருக்கிற கண்ணப்பரை உள்ளே போய் பார்த்து அவர் பாதத்தை, செருப்பு போட்டிருப்பார் பாதத்தில், அதோட தொட்டு பார்த்து வணங்கிட்டு வரலாம். அந்த மாதிரி இதே மாதிரி கண்ணப்பருக்கு கிரிவல பாதையில் மற்ற இடங்கள்லாம் இருக்குது. மேலே ஆகாச விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார், அங்கே ஒரு கண்ணப்பர் இருக்கார் மேலே. அதனால் அந்த ஆலயம் காலத்தியப்பருடைய ஆலயம்ங்கிறது கைலாயமே. நம்ம இமயமலையில் போய் அந்த கைலாயத்தை தூரம் இருந்து பார்க்குறோம். ஆனால்
கிட்ட இருந்து அணு அணுவா பார்த்து ரசிப்பதற்கு வணங்குவதற்கு ஏற்ற கோயில். ஏற்ற கோயில் இளங்கோயில்னு ஒரு தேவாரத்தில் அது மாதிரி ஏற்ற கோயில் எதுன்னா நமக்கு திருக்காலத்தி தான். அதனால வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாள் ஆறில் கண் இடந்து அப்ப வல்லேன் அல்லேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ. கதர்றார் பட்னத்தார். நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ, அவர் எங்க நான் எங்க, இனி எப்படி என்னுடைய காலத்தி அப்பனுக்கே. பொய்யை ஒளியாய் புலாலை விடாய், காலத்தி ஐயரை எண்ணாய், அறம் செய்யாய், வெய்ய சினமே தவிராய், திரு எழுத்து 5 ஓதாய், மனமே உனக்கு என்ன மாண்புன்னு பாடுறார் பட்னசாமி. அது மட்டும் இல்லை, பட்னத்தார் வரலாறு வர்றபோது ஒரு நிறைய பாட்டு பாடுறாரு அங்கே. அதில் ஒரு பாட்டில் சொல்லுவார், ஒரு சாவு வீட்டில் பிரேதம் கிடக்கும், எல்லாம் கத்தி அழுதுட்டு இருப்பாங்க. பட்னத்தார் போவார், போய் அங்கே காலத்தியில் போயிட்டு அந்த வீட்டில் இவரும் உட்காந்து அந்த பிரேதத்தை பார்த்து கற்றுன்னு கத்திட்டு அங்கே இருக்கிறவங்களையும் பார்த்து கத்தி அழுவார். ஐயோ, முற்ற துறந்த பட்டினத்தடிகளே வந்து இப்படி கத்தி கதறி அழறாரு, அப்போ எவ்வளவு தூரம் வந்து போனாலும் இருப்பான். அப்போதான் சொன்னாரா, செத்தது செத்து போச்சு, உயிரோடு இருக்கிற உங்களை பார்த்து அழறேன்னாராம். அதாவது செத்த பிணத்தருகே இனி சாம்பிணங்கள், எப்படி செத்த பிணத்தருகே இனி சாம்பிணங்கள் கத்தும் கணக்கு என்ன கைலாபுரி காலத்தியேங்கிறாரு. அதனால கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதிய நக்கீர தேவர் பாடுறாரு. அதுல என்ன சொல்லுவாரு, இன்னைக்கெல்லாம் சொல்றாங்கல்ல, சபரிமலைக்கு போறவங்க எல்லாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நல்லா ஆனந்த சித்தன் ஐயப்பன் எல்லாம் கூப்பிடுறாங்களே, இதை யார் அடி எடுத்து கொடுத்தான்னா நக்கீர தேவர் தான் கொடுத்தாரு. அறிந்தேனும் அறியாமலேனும் செரிகின்ற தீவினைகள் எல்லாம் நெறி நின்று நன்முகில் சேர் காலத்தின் நாதன் அடிபணிந்து பொன்முகலி ஆடுதலும் போம் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப அழகா சொல்லுவாரு. அதாவது காலத்தி அப்புறம் வந்து சொல்ற போது கிரிவல பாதையில் ஒரு காளி இருக்கும், அபாரமான காளி கோயில். அந்த காளியை ஞான சம்பந்த பெருமானும் தேவாரத்தில் படுறாரு. அந்த விஸ்வரு, அதாவது மிக பெரிய அந்த ஞானாகாச தரிசனம் அது குறிப்பில் வரும். இந்த திருவாலங்காட்டு நடராஜாவை கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஒரு பாதம் மேலே ஆகாயத்தை நோக்கி, இன்னொரு பாதம் பூமியை நோக்கி இருக்கும் இல்லையா. தாளொன்றால் பாதாளம் மூடுருவ, தன் விசும்பில் தாளொன்றால் அண்டம் கடந்துருவ, தோளொன்றால் திக்கனை தும்போர்க்கும் திருக்காலத்தி காளி திரள் காளி காலத்தின் அக்கனைத்தான் கண்ட நடம்னு பாடுவார் நக்கீர தேவர். இதெல்லாம் பெரிய விஸ்வரூபமா இருக்கிற மிகப்பெரிய தரிசனத்தினுடைய ஒரு குறிப்பெல்லாம் இதுக்குள்ள இருக்கு. நிறைய ஆழமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் திருமுறையில் எது முடிந்த முடிவுன்னு நம்ம பேசுகிறோமோ, அந்த முடிந்த முடிவாக இருக்கிற செய்திகளை எல்லாம் சூக்குமமாக இந்த பாடல்கள் பறைசாற்றுகின்றன. வாய்ப்பு வருகிற பொழுது நம்ம சிந்திக்கலாம் என்று சொல்லி, சிந்திக்க சிந்திக்க சிவமே ஆவாய். அதனால அவரை நம்ம சிந்திக்க சிந்திக்க என்ன ஆகலாம், சிவமாகலாம். ஏன்னா மற்றவங்க மாதிரி சாதாரண சவமாயிடக்கூடாது, சிவமாகணும். சிவமாவதற்கு அதனால்தான் சிந்தாத சித்தத்தார்க்கு என்றும் சிவனவன்கான் என்று சொல்லி, அப்படிப்பட்ட காலத்தினாதனுடைய அருளால் எந்த கோள்களும் நமக்கு தீங்கு செய்யாது. அவரை வணங்க இன்னொரு நாளைக்கு காலத்தி அப்பனுடைய பெருமை வடிவம் சிறப்பெல்லாம் சொல்கிறேன் என்று சொல்லி, இந்த மாதிரி ஒரு பாக்கியம் இப்போ நம்ம இங்கே பேசுகிறோம்னா, இதை தொழிலாவோ இது நமக்கு ஒரு பிழைப்பாவோ நம்ம நினச்சோம்னா, நான் பேசுகிறேன் வர்றேன்னு வச்சுங்க, இது எனக்கு ஒரு தொழில் அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா அவன் அருள் கிடைக்குமா? நம்ம முதல்ல உருகணும். நம்ம உருகுனாதான் எதிரில் இருக்கிறவங்க உருகுவாங்க. ஒரு இசைக்கலைஞன் அவன் நாதசுரம் வாசிக்கிற போது அவனையும் அந்த இசைக்கருவியை, நான் அங்கே மலேசியாவில் ஸ்ரீ ருத்ரகாளி கோயிலில் மேலே 4வது மாடியில் இருக்கேன். யாரும் கோயிலுக்குள்ள இல்லை, ஆனால் கிரமமாக பூஜை நடக்குது. அந்த நாதசுரத்வான் வந்து வாசிக்கிறாரு, என்னால் அங்கே உட்கார முடியல, கீழே இறங்கி வந்துட்டேன். யாருமே இல்லை, அவர் ரசித்து அந்த ராகத்தையும் அந்த கீர்த்தனையும் வாசிக்கிறார். என்னால் அங்கே உட்கார முடியல, வந்துட்டேன் இறங்கி கீழே. அப்புறம் அவரை ரொம்ப பாராட்டி சொல்லி இது பண்ணு. அது மாதிரி என்னன்னா, முதல்ல நம்ம உருகணும், முதல்ல நம்ம உருகணும்.
அப்பதான் மற்றவங்களும் உருக முடியும். அதுபோல இங்க எங்க கிருஷ்ணன் ஐயா பாடுறது, ஐயா உருகி உட்கார்ந்து கேட்கிறார். நம்முடைய பாராட்டுதலுக்குரிய நம்முடைய திருஞானம் ஐயா அவர்கள் அவருடைய எண்ணம் பூரா இங்க நம்ம என்ன சொல்றோம், இதையெல்லாம் உள் வாங்கி இது பதிவு செய்து இன்னும் மக்களுக்கு இதெல்லாம் போய் சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற அந்த உயர்ந்த உள்ளம். எப்படியும் நான் போன முறை கோதண்டம் ஐயாவை ஐயா அம்மா வரலையா எங்கன்னு கேட்டேன். உடனே பாருங்க, ஏன்னா அம்மா அவ்வளோ ஆர்வமாக கேட்பாங்க. ஐயா இன்னைக்கு தம்பதி சமேதராக வந்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் கிருஷ்ணன் ஐயா கூட இருக்கிறவங்க நீங்கள்லாம் நான் வர்ற போதே அங்கே அந்த தேவாரம், வேலங்காடு தடங்கண்ணார் வலை உட்பட்டு மிக வருந்தி மாலங்காடி மறந்தொழிஞ்சேன் மணியே முத்தே மரகதமே பாலங்காடி நெய்யாடி படர்கும் சடையா பழையனூர் ஆலங்காடா உன்னுடைய அடியார்க்கடியேன் ஆவேனுங்கிற வார்த்தையை காதில் வாங்கிட்டே கால் நடக்க முடியல. இருந்தாலும் படியில் முள்ளமா பாட்டு கேட்டு அந்த பாட்டு கேட்குற வேகத்தில் படி ஏறி வந்தேன். அது மாதிரி உயர்ந்த அடியார் திருக்கூட்டம் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க. தம்பி நந்தகுமார் அங்கே நிகழ்ச்சிக்கு போயிட்டு வேற வழி இல்லை. குஞ்சித பாதம் அவர் பெரிய சைவ சித்தாந்த பேராசிரியர், நம்ம நண்பர் தான் அவர் அங்கே வர்றாரு. வேற வழியில் அங்கே சித்தாந்த வகுப்புக்கு போகணும்னு போயிட்டு அவரும் ஓடோடி வந்திருக்கிறார் அங்கிருந்து. இப்படி உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நம்ம சேக்கிழார் பெருமானும் நம்முடைய பரமேஸ்வரனாகிய சிற்சபாநாயகனும் அம்மா சிற்சபாநாயகியும் மணிவாசக பெருமானும் நெஞ்சமெல்லாம் நிறைந்து இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எல்லா வகையான நலங்களும் வளங்களும் பல்கி பெருக பிரார்த்தித்து, ஐயா திருஞானம் ஐயா அவருடைய திருவருட்சமூகம் நீடு பல்லாண்டு வாழ்க என்ற நெஞ்சார வாழ்த்தி இந்த அளவிலே பூர்த்தி செய்கிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் உண்மையாக ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் குழந்தைகளுக்கு. வெற்றி வேல் முருகனுக்கு. இந்த பாப்பா ஒரு பாட்டு சொல்லணும்னு ஆசைப்படுவா. வா.